தனக்கு கிடைச்ச டைம்ல அதை அங்க கதைச்சிருக்கிறார். இதுதான் மக்களுக்கான அரசியல். இந்த சந்திரசேகருக்கு மாநகர சபையால கட்டாயம் சொல்லி இருப்பினோம், இவைக்கு தெரியாம அங்க இப்படி கடைகள் அகற்றப்பட்டிருக்காது, அப்படி தெரியல என்று சொன்னா இவன் ஆளுமை இல்லை, இவைக்கு அங்க நடக்கிற ஒன்றும் தெரியாது. இப்ப இவியல் அதை குரல் கொடுத்திருக்கலாம் தானே இன்றைக்கு, அல்லது அது சம்பந்தமா ஏதாவது கதைச்சிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பதிலை சொல்லி இருக்கலாம், அல்லது யாராவது பாராளுமன்றத்தில் இருந்த இந்த வட மாகாணத்தை பிரதிபலிக்கிற ஆறாவது அவை சம்பந்தமா ஏதாவது கதைச்சவையா? எல்லாம் தலையை குனிஞ்சு போனதானேயா பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு பேஸ்புக்கை தட்டி பார்த்தா எல்லா இடமும் அதுதான் வருது. அப்ப வார ஒரு நியூஸை பார்த்து இப்படி ஒன்று நடந்திருக்கான்னு கதைச்சிருக்கலாமே. அந்த மக்களை பற்றி சிந்திக்கிறவனுக்கு தான் மக்களோட பிரச்சனை என்ன, எங்க என்ன நடக்குதுன்றதை ஆராயக்கூடிய திறமையும் அதுக்கான சொல்யூஷனை தேடுற அந்த பக்குவமும் இருக்கும். அதுக்கு இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனா உதாரணம். இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். நீங்க விரும்பியோ விரும்பாமலோ உங்களுக்குரிய எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு டாக்டர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா நீங்கள் இந்த சும்மா தேவையில்லாத இதுகளை விட்டுட்டு இனியாவது இந்த சந்திரசேகர் இந்திய உரை அவருக்குள்ள கிடந்த மிருகத்தை அவர் வெளியே காட்டியிருக்கிறார். நான் இப்படியான ஒரு மிருகம்தான், நான் இப்படித்தான் செய்வேன் என்றதை தெளிவா வெளிப்படையா இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறார். சிங்கள பேரினவாதத்தோட சேர்ந்து ஏன் யாழ்ப்பாணத்தில் இவர் இப்படி ஒரு அறிக்கையை விடையலன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு அறிக்கையை விட்டா மக்கள் எல்லாம் திரண்டுவினம் அல்லது தனக்கு ஏதாவது சர்ச்சை வந்துருமன்னுட்டு பாராளுமன்றத்துக்குள்ள வந்து இருந்து கொண்டு ஒளிஞ்சிருந்து கொண்டு அவ்வளவு சிங்கள அமைச்சர்மாருக்குள்ள இருந்து கொண்டு நாங்கள் விளையாட வலிக்கிட்டா ஓடுறதுக்கு இடம் இருக்காதண்டா என்ன அர்த்தம்? நாங்கள் இல்லாமக்கிடுவோம், ஒழிச்சிடுவோம். அதை விட இந்த சமூகம் நாங்கள் எங்களோட மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். வைத்தியர் அர்ச்சுனாக்கு உயிர் ஆபத்தோ ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது இனி கைதுகளோ நடந்தா இதுக்கு முழுக்க காரணம் இந்த என்பிபி அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். அவைதான் இதுக்கு பொறுப்பு. ஏனென்று சொன்னா இன்றைக்கு இவ்வளவு பகிரங்கமா ஒரு பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு அறிக்கை ஒரு அமைச்சர் விட்டிருக்கிறார் என்று சொன்னா, இன்றைக்கு வரைக்கும் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய பிழையான விஷயங்களை விமர்சிச்சிருக்கிறார் ஒழிய அவர்கள் ஒரு நல்ல மரியாதையும் சரியான ஒரு பாசமும் உள்ள ஒரு ஆளாக தான் அவரை வெளிப்படுத்தி கொண்டிருந்தவர். இன்றைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் நாங்க அவர் பேசின வார்த்தைகளெல்லாம் கேட்க அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படித்தான் டாக்டர் சொல்லி இருக்கிறார். மக்களுடைய விஷயத்துல தீர்வுகள் எடுக்கப்படையாக அவர் கட்டாயம் விமர்சிச்சு ஆவார். அது யாரா இருந்தாலும், அது எவ்வளவு நெருங்கி பழகினாலும் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை ஒருத்தர் தடுக்கணும் அல்லது அதை கதைக்கையில் அதுக்கு இடைஞ்சலாம் ஃபுல்லா எங்களுக்கு பிரச்சனை தான். ஏனென்றா நீங்க வந்து ஒரு மாயான அரசியலை யாழ் மாவட்டத்துல யாழ்ப்பாணத்துல வடக்குல நீங்க கொண்டு வாரீங்க. அப்ப உங்களுக்கு இப்ப பிரச்சனை இருக்கிற இடைஞ்சல் வந்து இந்த சைக்கிள் கட்சியோ அல்லது சிறுதரன் ஐயாவோ அவையல் எல்லாம் இல்லை. ஏன்டா அவை வந்து பார்த்து எழுதி கொண்டு வந்து பார்த்து வாசிச்சுட்டு போறார்கள். இப்ப டாக்டர் அர்ச்சுனா வந்து மக்களோட பிரச்சனையை உணர்வு பூர்வமா பேசுறாள். அப்ப உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்க நீங்க அங்கேயும் பதில் சொல்லிடாது. தேவையில்லாம பதில சொன்னீங்கன்னா உங்களோட கட்சி வந்து உங்களை குட்டும். ஏன் நீ பதில் சொன்னீங்கன்னு உங்களை கேட்கும். அப்ப நீங்க வந்து உண்மையாவே நீங்க நடுநிலைமையில நின்று ஒண்ணுமே செய்யறாது. அப்ப நீங்க ஒன்று என்ன செய்யணும், டாக்டர் அர்ச்சுனாவை கதைக்க விட்டுட்டு நீங்க வாய் பார்த்து கொண்டு இருக்கணும். அதை செய்யாம நீங்க உங்களுக்கு பவர் வரணும் அல்லது உங்களை மக்கள் மதிக்கணும் நினைச்சா ஒன்றும் செய்யாம மக்களுக்கு ஒன்றும் செய்யாம பேருக்கு அமைச்சர் வந்து என்னத்துக்கு இருக்கிறீங்க? அது தேவையில்லை மக்களுக்கு. இது வந்து அரசியல். மக்களோட பிரச்சனையை கதைக்கிறது தான் உங்களை கொண்டு வந்து மக்கள் விட்டவே. அது மக்கள் தெரிவு செய்யற. நீங்க வந்து பைபோசா வந்திருக்கிறீங்க யாழ் மாவட்டத்துக்குள்ள. பைபோசா தான் வட மாகாணத்துக்கு நீங்க இருக்கிறீங்க. உங்களை யாருன்னு தெரியாது மக்களுக்கு. உங்களுக்கு யாழ்ப்பாணத்துல மழைக்கு தண்ணி வந்தா எந்த ரோட்ல தண்ணி நிக்குமான்னு தெரியுமோ? தெரியாது. உங்களுக்கு வயல் எங்க கிடக்குன்னு தெரியுமோ? யாழ்ப்பாணத்துல தெரியாது. எந்த பக்கத்துல கடல் கிடக்குன்னு தெரியுமோ? எந்த மாசத்துல எந்த பக்கம் அடிக்குமான்னு தெரியுமோ? ஆனா தெரியாது. ஆனா நீங்க கடல் தொழில் அமைச்சர், சரியா? கடல் தொழில் அமைச்சர். உங்களுக்கு மாரி காலத்துல எந்த பக்கம் காத்தடிக்கும், மாரி காலத்துல என்ன தொழிலை மீனவர்கள் செய்வாங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரியாது. ஆனா கேட்டா நான் இந்தியாவோட பேசுறேன். என்னத்தை பேசி பிடுங்க போறீங்க நீங்க? பாராளுமன்றத்துல ஒருத்தன் கதைக்கிறது உங்களால பதில் சொல்லலாது. அவன் குரலை அடக்குறதுக்கு நீங்க மிரட்டல் விடுறீங்க. உங்களோட இந்த அடாவடி இப்ப நீங்க சொல்லி வந்தது ஊழல் ஒழிக்க போறோம், இந்த அடக்குமுறைகளை ஒழிக்க போறோம், எல்லாருக்கும் சமமான உரிமையை கொடுக்க போறோம் என்று. ஆனா இவ்வளவு பப்ளிக்ல இவ்வளவு வெளிப்படையா நீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மிரட்டுறீங்க. இப்ப நீங்க யோசிக்கணும். நீங்க வந்து பிச்சை கேட்டதங்க ஜனாதிபதியை கூட்டிக் கொண்டு வந்து எங்க பிச்சை கேட்ட? நீங்க யாழ்ப்பாணத்துல வாக்கு பிச்சை அங்கதானே கேட்டு நீங்க வந்து எங்களுக்கு பிச்சை போடுங்க, ஏன் நாங்கள் அடுத்த தேர்தலில் நாங்க உள்ள வரணும், இல்லையண்டா எங்களை எல்லாருமே ஒதுக்கிடுவாங்கன்னு கேட்டு நீங்களோ. அப்ப அதுக்கேற்ற மாதிரி மரியாதையை நீங்கள் ஒரு தமிழனா தமிழன் பிரதிநிதிக்கு நீங்க கொடுத்துருக்கணும்.
நீங்கள் உங்களோட பவரை காட்டுறதுக்கு நீங்க உங்களோட ஆட்சியை இங்க தக்க வைக்கிறதுக்கு மிரட்டி ஒரு நாளும் தமிழனை உண்மையான தமிழனை ஒரு சரியான முறையில தமிழ் மக்களுக்காக போராடுற ஒரு போராளிய நீங்க வந்து உங்களோட மிரட்டலால் அடக்கலாம்னு நினைக்காதீங்க. நீங்க சரியா மிரட்டுற ஆளா இருந்தா நீங்க டாக்டர் அர்ச்சுனா கதை கேட்க நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கணும். சரியா, உங்களை கூப்பிட்டு வர்றானே ஓடி போய் ஒளிஞ்சிருக்க கூடாது. வடிவா கேட்டதுக்கு அவர் கதைச்சதுக்கு அவர் சட்டியா உங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு நேரா கேட்க பயமாண்டா போன்ல கேளுங்க, கேட்டுட்டு நீ வாய் திறக்காதீங்க. அல்லது இப்படியான காமெடியெல்லாம் பண்ணாதீங்க. இது வந்து நீங்க அந்த பேப்பரை பார்த்து வாசிக்கிற சிறுதரன் ஐயாக்கும் விகாரியை வச்சு அரசியல் செய்யற கயந்திரகுமாருக்கும் இப்படியான ஆக்களுக்கு தான் உங்களோட மிரட்டல். அவைதான் உங்கள்கிட்ட பெட்டி வாங்குவினம் அல்லது நீங்க மிரட்டினோன்னா பேசாம உங்களுக்கு ஜல்ரா அடிச்சு கொண்டிருப்பினம். இந்த அரிசி வந்து அர்ச்சுனாட்டா அவியாது, அதை நீங்க விளங்கி கொள்ளுங்க. சந்திரசேகர் ஐயா, இந்த பருப்பு வந்து இங்க வேகாது, இது வந்து பழைய மெதட். சரியா, அவர் இன்றைக்கு வெளிப்படையா சொல்லி இருக்கிறார். நீங்க என்ன நெஞ்சில சுடும் வரைக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன், உங்களோட மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன், இதெல்லாம் இங்க சாத்தியப்படாதுன்றத மிக தெளிவான முறையில உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நீங்க இரவு போய் அந்த வீடியோ கேட்டிருப்பீங்க, தெரியும் யாரும் போட்டு காட்டியிருப்பாங்க. இனிமேல் இப்படிப்பட்ட கேவலமான வேலையை செய்யற நிப்பாட்டி போட்டு உங்களால முடிஞ்ச மக்களுக்கு சேவை செய்யுங்க. இல்லையண்டா ரவுராமண்ண சொன்ன மாதிரி ஒதுங்கி இருந்து அர்ச்சுனாவை வேலை செய்ய விட்டுட்டு வேடிக்கை பாருங்க, அதுதான் உங்களுக்கு சரி. நீங்க இப்பயும் வேடிக்கை தானே பாக்குறீங்க, நாங்க வேடிக்கை பார்க்கிறோம்னு சொல்லி போட்டே வேடிக்கை பாருங்க. மக்கள்லாம் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஊடகத்துக்கு முன்னால வச்சு அவ அர்ச்சுனாவை விமர்சிக்க வச்சு திரும்ப வைத்தியர் அர்ச்சுனா அந்த பெண்ணை விமர்சிச்சா அதை வந்து ஒரு சென்டிமெண்டா பெண்களை டாக்டர் அவமானப்படுத்துறார் என்று சொல்லி அதை வச்சு ஒரு அரசியல் செய்து இப்படி கேவலமான பிளான்கள் மட்டும்தான் இந்த சைக்கிள் கட்சிகிட்ட இருக்கு. ஏனென்றா டாக்டர் அர்ச்சுனா தன்னை பற்றி கதைச்சா உடனடியா பதில் கொடுப்பாருன்னு இவங்களுக்கு தெரியும். ஒரு ஐபிசியில கொண்டு போய் அந்த லேடியை கொண்டு நிப்பாட்டி அவ ஒரு ஆள் தானே இருக்கிறா இந்த கைது தையிட்டு பிரச்சனையால பாதிக்கப்பட்டாள். அந்த வயசான ஐயா ஒரு ஆள் தானே இருக்கிறார். ஏன் இப்படி கேவலமான வேலை செய்கிறீங்க? உண்மையா இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுல வந்து இவங்க அரசியலை தான் செய்கிறாங்க. அந்த பெண் இல்லாட்டி ஒருத்தரும் இல்லையா கொண்டு அவ விட்டு டாக்டர் அவ கதைக்கிற கருத்துக்கள் பிள்ளையான கருத்துக்கள் நிறைய இருக்கு. அவ வந்து சொல்றா என்ன பால் நழுவி பழத்துல விழுந்த என்னத்துல விழுந்த மாதிரி எல்லாம் கைகுடி வரைக்கும் இவர் குழப்பிட்டாராம். இப்ப அர்ச்சுனா சொல்றத வந்து ஜனாதிபதி கேட்டு செய்வாருண்டா எவ்வளவு விஷயத்த டாக்டர் அர்ச்சுனா கதைச்சிருக்கிறார். இதுவரைக்கும் என்ன நிறைவேற்றிட்டாங்களா உடனே? அப்ப இவர் சொல்லித்தான் விகாரியை இடிக்காம இருக்கிறாங்களா? தேவையில்லாம வதந்தியில பரப்புறதுக்கு உங்களோட அரசியலுக்கு கொண்டு வந்து ஒருத்தர் உணர்வோட விளையாடி அவரை கதைக்க வச்சு நாளைக்கு அதை வச்சு ஒரு அரசியல் செய்யறதுதான் இது என்ன பிளான். இன்றைக்கு பிக்குக்கு எதிராக டாக்டர் கதைக்கோணும், அடுத்த வந்து இந்த பெண்ணுக்கு எதிராக கதைக்கோணும். ரெண்டு பேரையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அரசியல் ஒரு பெரிய பாயிண்ட்ஸா. நாளைக்கு டாக்டர் ஒரு அறிக்கையை விட்ட உடனே மதங்களுக்கு எதிராக அவர் கதைக்கிறவர், அடுத்தது வந்து பெண்களுக்கு எதிரானவர். இதுதான் இந்த சைக்கிள் கட்சியின் கேவலமான அரசியல். இதை விளங்கி கொள்ளுங்க. அதுக்கு இன்னும் கேள்விப்படையில நான் பார்லிமெண்ட்ல இவற்றை ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து சத்தியமூர்த்தி காசு கொடுக்காமல் வேலைக்கு வச்சுக்கிறான்றத கதைச்சதை நீங்க கேட்கலையா? நீங்க சுகாதார அமைச்சர் கொண்டு போனவரா இல்லையோ? அவருக்கும் சத்தியமூர்த்திக்கும் என்னத்தை கொண்டு போன நீங்க ஒருக்கா சொல்லுங்க. இல்ல இல்ல அண்ணன் என்ன சம்பந்தம்? குறை சொல்றீங்க கொண்டு போயிருக்கிறார். நான் சொல்லட்டேன், உங்களையும் துரோகி என்று பட்டம் இருந்தா நாங்க துரோகியா இருந்தா அவர் துரோகி என்று சொல்றதுல பிழை இல்ல. நான் துரோகம் செய்தா என்ன துரோகி என்று தான் சொல்லணும். சரியா, சத்தியமூர்த்தி துரோகியா தெரியல, இதே மாதிரிதான் வன்னி மைந்தனையும் தூக்கி வச்சு வன்னி மைந்தன் கல்லன் என்ன சொல்றது, வன்னி மைந்தன் சொல்றது
கேவலமான வேலையை துரோகி என்று சொல்லி சொன்னது நீங்க டாக்டர் அர்ச்சனா என்ன செய்தவரன்னு கேக்குறீங்க. மன்னர் ஹாஸ்பிடல்ல சிந்துஜான்ற ஒரு ஆள் இந்த மரணம் எப்படி தெரிய வந்தது? உங்களுக்கு அர்ச்சனா பிடிக்காட்டி சத்தியமுத்திர பெட்டிய வாங்கினா அவருக்கு ஏற்ற மாதிரி கூவி கொண்டிருங்க. சரியா? சத்தியமூர்த்தி வாரீங்க. சத்தியமூர்த்தி அர்ச்சனா என்ன செய்தாரு கேக்குறீங்க. கோமாவில இருந்தீங்க அல்ல நாட்டுல பாராளுமன்றத்துல இருக்கிற கயந்திரகுமார் என்னத்தை பிடிக்கிறவர் இவ்வளவு காலம் என்ன தப்பு 6 மாசத்துல அர்ச்சனா கதைச்ச கதை ஏதாவது கதைச்சிருக்கிறாரா உருப்படியா? தவிர அவங்களோட பிரச்சனை நீங்க கதைக்கா நீங்க இன்றைக்கு மக்களோட பிரச்சனையை கதைக்க என்ன கதைச்சான்னு கேக்குறீங்க. உங்களை மாதிரி கேவலமான ஆக்களால தான் இன்றைக்கும் எங்களுக்கு பிரச்சனை. அரசியல்வாதிகளுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு அது பயனா இருக்கும். இப்ப டாக்டர் அர்ச்சனா இந்த தமிழ் மக்களுக்கு என்ன செய்தவர், என்ன செய்ய போறார், ஏன் பாராளுமன்றத்துல கத்துறார் என்ற கேள்வியை நாங்க ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி விடுவோம். ஏன்னு சொன்னா இப்போ இன்றைக்கு வைத்தியர் அர்ச்சனா பாராளுமன்றத்தில் கத்துறதும் கால மேலே சண்டை பிடிக்கிறதும் நேரத்துக்காக சண்டை பிடிக்கிறதும் எனக்குண்டு சண்டை பிடிக்கிறாருன்னு நிறைய பேர் சும்மா கருத்துக்கள் தெரிவிக்கணும். சிலர் அதை விமர்சிக்கணுன்றதுக்காக தெரிவிக்கணும். சிலர் அதை ஒரு அரசியலாக செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்டா டாக்டர் அர்ச்சனா ஒரு சரியான போஸ்டிங்கில் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் இருந்தவர் தன்னுடைய கடமையை செய்யக்க அங்கே இடையூறுகள் விளைவிச்சவர். மக்கள் பணி செய்யக்க டாக்டர் மற்ற பார்மசியல் வச்சு அல்லது பிரைவேட்டாக ஹாஸ்பிட்டல் நடத்தி எதுவுமே செய்யாமல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருந்த நேரத்தில் அவர் மக்கள் நலன் சார்ந்து சில வேலைகளை விரிவாக்கங்களை செய்யக்க இடையூறாக இருந்த சில வைத்திய மாஃபியாக்களுக்கு எதிராக வைத்தியசாலையில் குரல் கொடுக்கும்போது அங்கே அவருடைய வேலைகளை செய்ய விடாமல் அங்கே இருந்த இந்த அரச ஊழல்வாதிகள் வைத்தியர்களுக்குள்ளே இருந்த ஊழல்வாதிகள் செய்த துரோகங்களும் செய்த பிரச்சனைகளும் அடக்குமுறைகளாலேயும் அவர் முதலாவது மக்களுக்காக தன்னுடைய சொந்த வேலையை இழந்தவர். இதை நாங்கள் முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். அவர் வேலையை இழந்தது சாவச்சேரி வைத்தியசாலையின் பயனாளிகளான மக்களுக்காக. டாக்டர் அர்ச்சனா என்னத்தை கிழிச்சவர், என்னத்தை சாதிச்சவர் என்று கேட்கிறவ ஒரு வைத்தியன் கனவுகளோட வைத்தியசாலைக்குள்ள ஒரு வைத்தியரா வர வேணும் என்று படித்தவர், தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் என்று சித்தரித்து அந்த வைத்திய துறையில தான் முன்னோரணும் என்று எவ்வளவோ உயரத்தில் வந்த பிறகு சாவச்சேரி மக்களுக்காக தன்னுடைய வேலையை இழந்திருக்கார். முதலாவது. ரெண்டாவது அந்த மக்களுடைய நீதி கிடைக்கலை என்று சொல்லி மக்களாலேயே பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டவர். அதை நாங்கள் முதலாவது விளங்கி கொள்ளணும். என்னத்தை செய்தவர் என்றால் அவர் இழந்த இழப்பு நாங்கள் சிம்பிளாக சொல்லிட்டோம் டாக்டராக இருந்து வேலையை இழந்துட்டாருண்டு. அதுக்கு அவர் பட்ட பாடுகளும் அவர் சார்ந்தவர்கள் பட்ட பாடுகளும் அவருக்கு பின்னால் இருக்கிற வழிகளையும் எங்களால் உணர முடியாது. அதை முதலாவது விளங்கி கொள்ளணும். அடுத்தது இன்றைக்கு அவர் பாராளுமன்றத்தில் கத்துறது அவற்றை வீட்டு பிரச்சனையை கதைக்கிறதுக்காக நேரம் ஒதுக்கும் கொண்டு கதைக்கல. அவருக்கு வீடு கட்டி தர சொல்லி கதைக்கிறதுக்காக நேரம் ஒதுக்கும் கொண்டு பாராளுமன்றத்தில் போய் டாக்டர் கதைக்கல. பாராளுமன்றத்தில் அவர் நேரம் கேட்கறது யாழ் மக்களுடைய பிரச்சனையை கதைக்கிறதுக்கு, வடமாகாணத்தில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனையை கதைக்கிறதுக்கு தான் அங்கே சிங்கள அரசியல்வாதிகளோட சண்டை பிடிக்கிறார். பெட்டி வாங்குறதுக்கோ அல்லது அதிகாரத்துக்காகவோ அவர் சண்டை பிடிக்கல. டிசிசி மீட்டிங்காக இருக்கலாம் அல்லது எந்த மீட்டிங்காக இருந்தாலும் அங்கே டாக்டர் அர்ச்சனாவால் ஒரு குழப்பம் வருதுன்னு யாராவது கதைக்கணுமெண்டா அது மக்களோட பிரச்சனையை கதைக்கிறதால தான். அது விகாரிய பிரச்சனையாக இருக்கலாம், காணாமல் போனாக்களோட பிரச்சனையாக இருக்கலாம். பிரச்சனைன்ற வடிவங்களை மாற்றி அரசியல் செய்யணுமே ஒழிய டாக்டர் கதைச்சது மக்கள் நலன் சார்ந்து தான். எங்கேயாவது டாக்டர் எனக்கு பார் போமிட் தாங்கன்னு சண்டை பிடிக்கல. எங்கேயாவது போய் டாக்டர் எனக்கு கொழும்புல வீடு தாங்கோ அல்லது வாகனம் தாங்கன்னு சண்டை பிடிக்கல. இவங்கள் அவருக்குரிய ஐடென்டி கார்டே கொடுக்காம அங்கே போலீஸ் பிடிச்சு அவருக்கு பாராளுமன்றத்துக்கு போகிற பாதையில் இடையூறு விளைவிச்சதுக்கு தான் போலீஸாரோட முரண்பட்டவர். அப்போ அது கூட அவர் சொந்த பிரச்சனைக்காக இல்லை. ஒரு கொழும்பு டிரைவிங் செய்கிற ஒரு ஆளுக்கு விளங்கணும் கொழும்புக்கு போயக்க எவ்வளவு நேரம் யாழ்ப்பாணத்துலேருந்து போகிறதுக்கு எடுக்கும். கிட்டத்தட்ட 6-7 மணித்தியாலம் பிடிக்கும் கொழும்புக்கு போகிறதுக்கு. அப்போ அந்த பயணத்தில் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரவர் தான் டாக்டர்.
அப்ப அவர் ஒரு விஐபி லைட்டை போட்டது தவறுன்னு சொல்லி பாராளுமன்ற சிறப்பு உரிமையை பயன்படுத்தின தவறுன்னு சொல்லி போலீசார் திட்டமிட்டு இந்த சந்திரசேகரால ஏவப்பட்டு செய்த இந்த வேலைகளுக்கு எதிராகத்தான் அவர் போராடினவர். அதுவும் மக்கள் பிரச்சனை தான், அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்போ எவ்வளத்த மக்களுக்காக இழந்திருக்கிறார் என்ற சரியான அறிவு இருந்தா இங்கே கதைக்கிறதுக்கு வாங்கும். அதை விட்டுட்டு அவர் என்ன செய்தவர், அவர் தண்டை பிரச்சனையை தானே கதைக்கிறாருண்டா அவருக்கு பாராளுமன்றம் தேவையில்லை. அவர் படித்த படிப்புக்கு திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கு அவருக்கு நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் ஒரு வெளிநாட்டு அரசாங்கத்திட்ட அவர் ஒரு கோரிக்கையை வைப்பாராக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முறை இங்கே வேறு மாதிரி இருக்கும். இங்கே வெளிநாடுகளில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர் கூட அப்படி வாழ மாட்டினா அப்படியான வசதி வாய்ப்புகளை வெளிநாடுகளில் இருக்கிற அரசாங்கமும் அவரை நேசிக்கிற உறவுகளும் அவருக்கு செய்யும். அதால் அங்கே அவர் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாட்டில் இருக்கிறார்கள்டையும் அவர் ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவருக்கு இருக்கிற அறிவுக்கும் அவருக்கு இருக்கிற திறமைக்கும் இன்றைக்கு இந்த இலங்கை பாராளுமன்றமே தடுமாறி கொண்டு இருக்குன்னு சொன்னால், அவரை சமாளிக்க முடியாமல் இருக்குன்னு சொன்னால், அவருடைய திறமையை அவையால் சமாளிக்க அவைக்கு ஈடு கொடுக்க முடியலை. ஒரு சபாநாயகராலேயே அவர் கதைக்கிற கதையை அதை கிரகிச்சு ஏற்றுக்கொண்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவரை திசை திருப்பி அவரை டென்ஷன் ஆக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடையே நீ தமிழில் கதைக்கக்கூடாது, சிங்களத்தில் கதைக்கக்கூடாது, இங்கிலீஷில் தான் கதைக்கணும் என்றெல்லாம் இப்படியெல்லாம் செய்கிறாங்க. எனக்கு தெரியலை சிறிதரன் ஐயா என்ன மொழியில் கடிதம் எழுதி கொடுத்துட்டு கதைக்கிறவரண்டு, கயேந்திரகுமார் என்ன மொழியில் கடிதம் எழுதி கொடுத்துட்டு கதைக்கிறவரண்டு எனக்கு தெரியலை. ஆனால் அவைக்கு இங்கிலீஷில் வார்த்தைகளே தெரியாது. அவை எப்படி சபாநாயகருக்கு என்ன சிங்களத்தில் எழுதி கொடுத்துருப்பினோம் அல்லது என்ன தமிழில் எழுதி கொடுத்தா சபாநாயகர் வாசிச்சிருப்பாரா? அப்படியெல்லாம் நிறைய அரசியல் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ அவையல் அர்ச்சுனாவை சமாளிக்க இல்லாமல் தான் திணறனமே ஒழிய அங்கே அவர் தண்டை பிரச்சனை கதைக்க போகலை. இதை மக்கள் வடிவாக தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். எவ்வளத்தையும் அவர் இழந்துதான் இந்த இடத்துல இருக்கிறார். இழந்த ஒருத்தனுக்கும் வலி காயப்பட்ட ஒருத்தனுக்கும் தான் அது இந்த வேதனையும் அது இந்த இழப்புகளும் தெரியும். டாக்டர் சத்தியமூர்த்தி மாதிரி மகிந்த அரசாங்கத்தால் இலவசமாக கொடுக்கப்பட்ட பட்டத்தை பெற்றுக்கொண்டு யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி டாக்டர் அர்ச்சுனா வரையில் அவர் படித்து சரியான முறையில் சர்டிஃபிகேட் எடுத்து சரியாக கஷ்டப்பட்டு சரியான முறையில் படித்து தான் இந்த வைத்திய அத்தியாட்சகராக இருந்திருக்கிறார். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். சத்தியமூர்த்தி மாதிரி இனப்படுகொலை செய்ததை காட்டி கொடுத்து அது இல்லை என்று சொல்லி பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு வந்து சண்டை பிடிக்கலை. அப்போ ஒருத்தன் கத்தேக்க அவனுக்கு பின்னால் இருக்கிற வேதனையையும் வலியையும் ஒரு அவர் சார்ந்த சமூகமே புரிஞ்சு கொள்ளாட்டி அதை விட கேவலமான ஒரு விஷயம் இல்லை. இந்த தெளிவு எங்கட மக்களுக்கு இருக்க மட்டும் சிலருக்கு இருக்க மட்டும் அதை புரிஞ்சு கொள்ளாத ஆக்களாக நாங்கள் அதை தெரிஞ்சும் தெரியாமல் கதைச்சு கொண்டிருப்போமா இருந்தால் அதை மாதிரி ஒரு கர்மம் பிடிச்ச விஷயம் இல்லை. இதில் நாங்கள் தெளிவாக இருந்தோம்டா அடுத்த விஷயங்களை நாங்கள் கதைக்கலாம். நன்றி. என்ன இதில் எனக்கு ஒரு கருத்தொன்று இருக்கு என்னண்டா, சுபாஷ் அவற்றை தலைவரை கேட்க சொல்லுங்க. இப்போ கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அர்ச்சுனாவை நோக்கி கேட்குற கேள்வியை கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நோக்கி கேட்க சொல்லுங்க. இவ்வளவு காலமும் எங்களோட தலைவராக இருக்கிறீங்க, இந்த அரசியலில் இருக்கிறீங்க, இந்த விகாரைக்கு ஒரு தீர்வெடுக்க இல்லாமல் நீங்கள் ஏன் அங்கே தலைவராக இருக்கிறீங்க, ஏன் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்களு அவரை நோக்கி கேட்டாலே நிறைய பிரச்சனைக்கு விட கிடைக்கும். அவர் என்றாலும் ஜனாதிபதியோட அது சம்மந்தமாக கதைச்சிருக்கலாம், பாராளுமன்றத்தில் அது சம்மந்தமாக கதைச்சிருக்கலாம். இப்போ அவன்ற கட்சியில் இருக்கிறாக்கள் கதைக்காம அர்ச்சுனாட்ட வந்துட்டு எதுக்கு அவனி முரண்படணும். இப்போ கீழே அவற்றை யாரும் கட்சிகளோ இல்லாட்டி யாராவது ஃபேக் ஐடியில் நின்றா கூட அவைகளுக்கு தைரியம் இருந்தால் மேலே வந்து நின்று அதுக்கான பதிலை சொல்லுங்க. சும்மா இப்படி ஒளிச்சொலிச்சு வாழாதீங்க. ஒளிச்சொலிஞ்சு மக்களுக்கு ஒளிச்சொலிச்சு உங்களை நீங்கள் நல்லவன் மாதிரி வழியில் சும்மா கதைச்சு தெரியுறதுல ஒன்றும் இல்லை. ஒளிச்சு நிற்காம தைரியம் இருந்தால் வந்து கதைங்க. இந்த கீழே நின்று சும்மா எல்லாம் எழுதி கொண்டிருக்காம இந்த இதில் இருக்கிற எல்லாருமே சாதாரண மனுஷர் தான். உங்களுக்கு ஒன்றுமே உங்களை செய்ய போகிறது கிடையாது, வந்து கதைக்கலாம். இப்போ ரகுராமன்னா நிறைய விடயம் கதைச்சிருக்கிறார். அவரை யாரையுமே தாக்கி கதைக்கல, அவர் உண்மையாக கிடைக்காது என்றது உறுதியானது. அப்போ இவ கடைசி இதை செய்ய போகிறது இல்லை. இது மக்களை அர்ச்சுனாட பக்கம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திசை திருப்பி விடுற மக்களுடைய கோபத்தை திசை திருப்பி விடுற ஒரு செயற்பாடு தானே ஒழிய இந்த ஆளுநர் எந்த ஒரு தீர்வும் கொடுக்க முடியாது.
ஏனென்றா வேலை இல்லாத பட்டதாரிகள் வெளியே வாங்க கதைப்பம் கூப்பிடக்கிய வெளியே வராத ஆளுநர் இந்த விகார பிரச்சனை எந்த பெரிய பிரச்சனை அதுக்கு அவர் ஒரு தீர்ப்பு சொல்ல இயலாது. இது ஒரு பிரச்சனையை திசை திருப்புற செயற்பாடு தான். படத்தை தான் டாக்டர் அர்ஜுனா அடுத்த நாளே ஒரு வீடியோ போட்டவர். நீங்க விகார இடிக்கிறதா இருந்தா வழக்கு போடுறதா இருந்தா என்ன செய்யறதா இருந்தாலும் வாங்கோ, நானும் சேர்ந்து வாரன், சேர்ந்து செய்வோம், இதை வச்சு அரசியல் செய்யாதீங்க. நீங்க ஒருத்தன் ஒரு புதையல் கிடக்கு அதை எடுக்க போறான்டா, அவன் தனியா போறான்டா, அதுக்குள்ள அவன் தனியா ஏதோ ஒரு லாபம் இருக்கிறதால தான் மற்றவங்களை விட்டுட்டு போறான். சேர்ந்து போய் எடுக்கிறேன்டா, வெளிப்படைய தன்மையானவன்டா, சேர்ந்து எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போவான், வா எடுக்கலாமண்டு. சரியா? இந்த சைக்கிள் கட்சிக்கு இதுக்கு இருக்கிற புதையல்லாம் அவன் அரசியல், இந்த பிரச்சனை தான் அவன் புதையல். இதை வெளியே வராம இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராம போராடணும். நீங்க பாத்தீங்கன்னா நான் முதலன்னு சொன்ன நான் இந்த பேட்டி மீடியாவில் பேட்டி கொடுக்குற அந்த சகோதரி, அதை விட அந்த வயதான ஐயா அவர்கள் இன்றைக்கு மக்கள் சார்பா போட்டி கொடுத்த ஆக்கள் இல்லை. அது அவைகள் கடந்த கால சைக்கிள் கட்சியின் போராட்ட வரலாறுகளிலே நிறைய பேட்டிகள் கொடுத்திருக்கிறோம். எல்லாருமே அந்த கட்சி சார்ந்த ஆக்கள் மாத்திரமே தவிர பொதுமக்கள் என்ற அடிப்படையில நாங்க அவைய வச்சு கதைக்கலாது. இது நடக்குமா? நீங்க நம்புறீங்களா? இந்த விகாரே நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறதால திருப்பி உங்களுக்கு அந்த காணியை தருவாங்க? எந்த கட்டத்திலேயும் அது தர மாட்டாங்கன்னு அதை விட அண்ணன் ஒரு நிமிஷம் அண்ணன், அதை விட அண்ணன் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் மக்களா போறோம் அண்ணன். உங்கள் மேல அந்த மக்கள் மேல வழக்குகள் பதியப்பட்ட அண்ணன் எந்த ஒரு அரசியல்வாதியாவது அந்த வழக்குக்குரிய சிலவை பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லி இருக்கணுமா அண்ணன்? அதை கேட்கலாம், சட்டத்தின்படி கேட்கலாம், அதை சட்டப்படி கேட்கலாம் அண்ணன். நான் கேட்கிறேன் அதுல இப்ப இது ஒரு அரசியல் பின்புலத்தோட அடக்குமுறையோட செய்யப்பட்ட ஒரு விகார, கட்டப்பட்ட ஒரு விகார. சரியோ? இந்த விகாரைய இந்த அளவு பெருசா உருவெடுக்கிற அளவுக்கும் அவங்களோட சிங்கள ஆதிக்கமும் அரசாங்கத்தின் ஆதிக்கத்தையும் பயன்படுத்தி நீதிமன்ற சட்டத்தை மீறி இதை செய்திருக்கிறாங்களன்னு சொல்லேக்க நாங்கள் திரும்ப போய் போராடி இதை பெற்றுக்கொள்ள முடியாதுன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயம், அந்த வலியும் வேதனையும் எங்களுக்கு இருக்கு. நாங்க இதை மட்டும் இழக்கல, எங்கட தமிழ் மக்கள் இதை மட்டும் இழக்கல, இதை விட இவ்வளவோ முக்கியமான நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறோம் எங்க தலைவர் உட்பட. சரியா? தலைவர் உட்பட, போராளிகள் உட்பட இவ்வளவோ விஷயத்த இழந்துட்டோம். ஆனா இதை வச்சுக்கொண்டு இன்னும் எங்களுக்கு இழப்புகள் வருமா இருந்தா அதை நாங்க தவிர்க்கிறது நல்லமோ இல்ல அதுக்காக திரும்ப போராடி இன்னும் கொஞ்சத்தை இழக்கிறது நல்லமோ? இல்ல இப்ப இதோட இந்த பிரச்சனை இந்த புத்தகத்தை முடிச்சுட்டோம். நீங்கள் முடிக்கணும்னு சொல்றீங்க. இப்ப இந்த புத்த விகாரையை நாங்க இடிக்கிறோம் அல்லது அரசாங்கம் இடிக்குது, ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு வையுங்க. கொழும்புல எங்கட தமிழ் மக்களோ அல்லது தமிழ் மக்களுக்கு சொந்தமான கடையலோ உடைக்கப்பட்டா அங்க என்ன நடக்கும்? அந்த அளவுக்கு யதார்த்தமா சிந்திங்க. நாங்கள் சிறுபான்மை இனம் அண்ணன், நாங்க ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் இன்றைக்கு. இல்ல என்னன்னு பண்ணலாம், சிங்கள ஏரியாங்க சின்ன சின்ன ஏரியாக்கெல்லாம் சைவ கோயில்கள கோயில இருக்குது. அவங்களோட பக்கம் தான் எப்பயுமே அதிகாரம் இருக்கு அண்ணன். என்ன பிரச்சனை என்றால் இப்ப நாங்கள் போராடினோம் தம்பி, இவ்வளவு போராடினோம். அப்ப இன்னைக்கு நாடா போராடலாம், முன்னாடி எங்கள பக்கத்துல எந்த ஒரு நாடு இருக்குது. இப்ப அவங்க நினைச்சுதான் செய்யலாம். நாங்கள் நான் ஒரு கருத்தை மட்டும் சொல்லப்படுங்க, ஒரே என்னன்னா, நீங்க முதல் வழக்க போட்டு அந்த வழக்கு நம்பரை எடுத்து வைங்கோ. நீங்கள் 100 வருஷம் சென்றாலும் அது வழக்கு ஏடுபடும். நீங்க வழக்கு போடாம கழிச்சு கூறால ஒரு பிரயோசனம் இல்ல, போராட்டம் செய்யறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. அதைத்தானே நாங்களும் சொல்றோம். இப்ப டாக்டர் அர்ஜுனோட கருத்தும் இந்த தளத்துல இருக்கிற கருத்தும் என்னன்னு சொன்னா, நாங்கள் சட்ட ரீதியா அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்குரிய வழிமுறையில நாங்க செய்து கொண்டிருப்போம். ஆனா மிகுதியா இருக்கல அந்த காணிகள் அதைத்தான் அண்ணன். இப்ப முக்கியம் இது நிறைய மக்களுக்கும் விளக்கம் இல்லை அண்ணன். நாங்க கதைக்கிற விஷயம் விளங்கல, டாக்டர் சொன்ன விஷயமும் விளங்கல. டாக்டர் என்ன சொல்றாருண்டா அல்ல நாங்களும் என்ன சொல்றோம்டா, எங்கட கருத்து என்னண்டா, நாங்க கருத்தை
பிள்ளையார் கதைக்கிறவர் சில கதைக்கிறார், சரியான முறையில் கதைக்கிறார். நான் அதை பார்க்கிறேன். நாங்க என்ன சொல்ல வரோம்டாண்ணே, இதுல எங்கட கருத்து என்னண்டா, இந்த தளத்தின் கருத்து என்னண்டா, சட்ட ரீதியா நாங்க எவ்வளவு தூரம் பயணிக்கலுமோ அவ்வளவு தூரம் போராடுவோம். ஆனா அங்க போராடுறோம்ன்ற பேர்ல உடனே மக்களை பலிக்கிடாயாக்காம அதுல அந்த பக்கத்துல இருக்கிற காணிகள் இருக்குல்லோ, பக்கத்துல இருக்கிற காணிகளை நாங்க என்ன செய்யணும்டா, பக்கத்துல இருக்கிற காணிகளை முதல் மக்களுக்கு எடுக்கக்கூடியதை நாங்க எங்கட பக்கம் எடுத்துருவோம். சரி, அதையும் விட்டுட்டு நாளைக்கு அதுக்குள்ளயும் கட்டிடம் கட்டின பிறகு போராடக்கூடாது. அதுக்கும் சேர்த்து இன்னொரு அளவில் சொல்றேன், மக்கள் வந்து கொண்டாலும் இப்ப கஜேந்திர பொண்ணு இவருக்கெல்லாம் அந்த அளவு சிச்சி அப்படி ஏன்னா இதுக்கு அரசியல் அத மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். மக்களை வந்து உசுப்பேத்தி போட்டு கஜேந்திர குமார் வந்து அது அப்படி இல்லையா அப்படி செய்ய முடியாது. அப்ப இவர் வந்து இது அரசியல் தான் தான் இந்த பிரச்சனையை தீர்த்த மாதிரி தான் அவர் பாரு. அவர் என்ன செய்யறாருண்டா, இன்றைக்கு அந்த விகாரைக்குரிய விகாராதிபதி சொல்லி இருக்கிறார், இதுவரைக்கும் கஜேந்திரகுமாரோ சுகாசோ வந்து தன்னோட ஒரு சரியான நட்புறவோட அணுகி இந்த பிரச்சனை சம்பந்தமா கதைக்கவே இல்லை. இவே வந்து அந்த வாசல்ல நின்று 4 பேரை கொண்டு வந்து சண்டை பிடிக்கிறதான் இவே செய்யற வேலை. அப்ப அதை போய் கதைச்சிருந்தா மிச்ச காணியாவது அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இதை நாங்க சட்ட ரீதியா அணி இருக்கலாம். இப்ப கஜேந்திர குமார் வந்து இப்ப சுபாஷ் வந்து அவர் சுபாஷ் வந்து பேட்டி எடுக்க போனாங்களா, அவருக்கு பேட்டி எடுக்க போ அவர் வந்து சுச்சி அந்த தான் வந்து இந்த சிங்கக்கொடியிலோடத்துல கதைக்க மாட்டேன் கொள்ள மாட்டேன்னு சொன்னார். பேருந்து என்ன சொன்னார், இங்கவா இல்ல இருக்கிறத சிங்கக்கொடி நாட்டுல இருக்கிற எங்க நீங்க இலங்கையில போய் யாழ்ப்பாணத்துல போங்க, எங்க என்ன ஆபீஸ்ல எல்லாம் சிங்கக்கொடி தான் கிடக்கு. இவர் லோயரா படிச்ச பட்டம் பெற்றது எங்க என்ன போய் என்ன தமிழ் பேசிய பட்டம் பெற்றுட்டு வந்தவர் என்ன யூனிவர்சிட்டியில படிச்சவர், இலங்கை அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட யூனிவர்சிட்டியில தானே படிச்சவர். பைத்தியக்காரன் மாதிரி மக்களை முட்டாளாக்குற வேலையை சுபாஷ் செய்யறான். அதுக்கு பின்னால் ஒரு கொஞ்சம் கூட்டம் தெரியுது. சுபாஷ் அடி முட்டாளாக்குற வேலை தான் சுபாஷ் செய்யற வேலை. மக்களை சுஹாஸ் வந்து அவர் அந்த இலங்கையில இருக்க தகுதி இல்லை. நீங்க ஒரு கொடியை ஏற்பாடு போட்டு இலங்கையில அது மட்டும் நீ சிங்க கொடியில வாழ்ற இனப்பேதம் அடக்குமுறை இனத்துவசம் என்று கதைக்கிறது சுஹாஸுக்கு தான் இனத்துவசம் இருக்கு. நீ போய் லோயரா படிச்சு சிங்களவன்கிட்ட பட்டத்தை பெற்று கொண்டு வந்து அவன்கிட்ட வாகனத்தை வாங்கி அவங்கள்ட்ட எல்லாம் அவங்களோட நன்மைகளையும் வாங்கி நீ சுகபோகமா வாழலாம். அந்த அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்கு தேவையில்லாத கருத்துக்களை விதைச்சு அது சிங்க கொடி ஏந்த மாட்டேன்டா, நீ சிங்க கொடி பதிச்ச இதைத்தானே இன்சூரன்ஸ் டேக்ஸ்ல அடிச்சு வச்சுக்கிற, அல்லது இலச்சனையை தானே அடிச்சு வச்சுக்க, எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு போட்டு திரியன். லோயர் பட்டம் எல்லையில இருந்து வந்தது. பைத்தியக்காரத்தனமா மக்களை முட்டாளாக்குற வேலையை பார்க்க கூடாது. பிரச்சனை முடியக்கூடாது. இதுதான் இவங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சா இவங்களோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடும். புதுசா ஜனம் போய் இவங்கள்ட்ட சொல்லாது. அதுதான் அவங்களும் ஒரு லோயரண்டா அவங்க வழக்கு தொடர்ந்து இருக்கலாம். அவங்க இவ்வளவு நாளைக்கு ஒரு வழக்கு போடலையே, சுபாஷோ கஜேந்திரகுமாரோ ஒரு வழக்கு போடலையே. அவனு 7 மண்டா பப்ளிக்ல அந்த வழக்கு நம்பரை விட சொல்லுங்க. அப்ப அவங்கள சரி போட்டிருக்காங்களா, இப்ப டாக்டர் அர்ச்சுனா பேங்க் பேலன்ஸ போடுறார், தந்த வழக்கு போடுறார், போட சொல்லுங்க. இதுல இருக்கு மக்களுக்காக போராடினதானே. நான் ஒன்ற பேர் அர்ச்சுனா போட்டு என்றால் எங்கே சரியா முடிய கதைப்பான உசாரா எங்கே ஃபைட் பண்ணி கதைக்கிறான். அதுக்கு தான் அதுதானே இவங்களுக்கு பிரச்சனையே. அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே. அவற்ற தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அண்ணன் நீங்க என்ன பற்றி கதைக்கிறது உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. சரியா? நான் என்ன சாப்பிடுறேன், நான் எங்க போறேன், நான் எங்க படுக்கிறேன், நான் எங்க எழும்புறேன், நான் எத்தனை பேரோட கதைக்கிறேன் கதை உங்களுக்கு தேவையில்லை. ஆனா நான் சமூகத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு பொதுவான சேவையை செய்ய வரேன்டா, உங்களோட பிரச்சனையை நான் தீர்க்கிறேன்டா, அவ்வளவுதான். எனக்கு அதுதான் தேவை, அதுதான் தேவை. அதைத்தான் நான் கதைக்கணும். அதுக்கு மேல அர்ச்சுனா காருக்குள்ள சிரிக்கிறார், அர்ச்சுனா காருக்குள்ள டிரைவிங் பழக்கிறார் என்ற கதை இது வந்து எந்த பர்சனல். உனக்கு பிடிச்ச பேர் இல்லாட்டி தட்டி விட்டு போய் கொண்டு. ஆனா நான் பாராளுமன்ற உறுப்பினரா மக்களோட பிரச்சனைய பாராளுமன்றத்துல கதைக்கல நீங்கள் நீ ஏன் கதைக்கல? இன்னொரு சிரிச்சு கொண்டு நொல்லு கொண்டு இப்ப சிரிக்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் ரெஸ்பெக்டா கதைக்கணும். அது வந்து அவர்கிட்ட பர்சனல், அவர்கிட்ட எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை நாங்க எடுப்போம். இல்ல சீலன் வந்திருக்காரு, அவரை அதுல என்ன பிரச்சனைடா, இப்ப நீங்க சிரிக்க சில நேரம் மற்றாக்களுக்கு பார்க்க விசரணமா இருக்கும். அது உங்களோட இயல்பு. சரியோ? அதை வந்து நான் உங்களை விசரணன்னு சொல்லலாது. இதுதான் உண்மையான விஷயம். நீங்க அழுகிறீங்களா முட்டாளன்னு நான் சொல்லல, அது உங்களோட உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அதை நான் தூக்க கூடாது, அது எந்த பர்சனல். சரியா? அதுதான் உண்மை.
இல்ல மேடை பேச்சுகள் கதைக்கும் போது நாகரிகம் இருக்கணும். அவர் மேடை பேச்சு பேசுறாளோ அரசியல்வாதிகள் மாதிரி மேடையில ஒன்று பேசிட்டு வீட்டு ஒன்று பேசுறாளோ இல்ல. அவர் யதார்த்தமா இன்றைக்கு நான் இது செய்த நான் இது சாப்பிட்டு நான் இவ்வளவு சாப்பிட்டு நான் அப்படி சொல்லக்கூடிய மக்களுக்கு வெளிப்படையான ஆள். அவர் மக்களை தந்த குடும்பமா யோசிக்கிறார், அவ்வளவுதான். அதான் அப்படியே விடுவோம். அவர் செய்யற நல்ல விஷயங்களை பற்றி நாங்க கதைப்போம். இவர் கடந்த கால மஹிந்த அரசாங்கத்தோட சேர்ந்து நின்று நிறைய வேலைகள் தமிழ் மக்களுக்கு எதிராக செய்து இந்த அமைப்புகளுக்கு எதிராக செய்தவர். முன்னாள் போராளிகளுக்கு எதிராகவும் நிறைய விஷயங்கள் செய்தவர். அவரே மாவீரர் தினங்கள் மற்றது முக்கியமா இந்த தலைவற்ற மகள் இருக்கிறான்னு சொல்லி ஒரு விஷயத்தை செய்து அவையில் சில முக்கியமான ஆட்களோட சேர்ந்து இப்படி கூத்துகள் அடிச்சு போட்டு இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனாட விஷயத்தை விமர்சிச்சு கொண்டிருக்கிறார். அவர் அரசாங்கத்தின் கைக்கூலி அப்படி இப்படின்னு சொல்லி தன் இணையதளங்கள்ல இவையெல்லாம் எங்க இருந்து இந்த நேரங்கள்ல வருகினம்ன்றதான் கேள்வி. உண்மையாவே இந்த ஐயாவும் அது சம்பந்தமான ஒரு தகவல் சொன்னவர் ஒன்மணி கேளுங்க சொல்லுவார். இந்த விகாரைக்குரிய பிக்குவோட போய் நேரடியாக கதைச்சிருக்கிறாருன்னு சொல்லியும் அந்த பிக்குவிட்ட கேட்ட இடத்துல அவர் இந்த விகார சம்பந்தமா இந்த கூவி கொண்டிருக்கிற சுபாஷ் என்ற கள்ளனோ அல்லது கயேந்திரகுமாரோ இந்த சிறுதரன் என்ற ஆளோ போய் தன்னோட இது சம்பந்தமா இதுவரைக்கும் கதைக்கவில்லை என்றும் விகாரைக்கு வெளியாளன் என்று சும்மா கத்தியிருக்கணும் சுபாஷும் கயேந்திரகுமாரும் கயேந்திரனும் சேர்ந்து ஒரு விஷயம் கூட இதுவரைக்கும் அந்த பிக்குவிட்ட போய் இப்போ அவர் அதுக்குள்ள இருக்கிறாருன்றேக்க ஒரு கோயில் சம்பந்தமான விஷயம்னு சொல்லிக்க தன்னோட நல்ல விதத்தில் இதுக்கு ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்யலை என்றும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இதுல போய் நின்று அந்த மக்களோட கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு வச்சு நின்று கத்துறதான் வேலை. அவைக்கு இதுக்கு பிரச்சனைக்குரிய தீர்வு தேவையில்லை. அவ இதை ஒரு பிரச்சனையா கொண்டு போய் கொண்டிருக்கணும் தான் யோசிக்க வேண்டும். அதை 8 ஏக்கருக்குள்ளதான் இந்த விகாரம் மட்டுப்படுத்தப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. அப்படி என்றா அவையில் சரியான முறையில் சட்ட ரீதி அணுகினா மிச்ச பகுதிகளை எடுக்கலாம். விகார இடிக்கிறது சம்பந்தமா அது டாக்டர் கதைச்சதையும் அவர் அறிஞ்சிருக்கிறார் போலக்கு. அவர் சொல்லியிருக்கிறார் இப்படியான பிரச்சனை உண்டாக்கி போட்டு மக்கள்லாம் இதுல பிரச்சனை படுவின மொழியை இவையல் ஒன்றும் செய்ய மாட்டேனோம் என்ற ஒரு விஷயத்த டாக்டருக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த சுபாஷ் என்ற ஆள் அவர் பேட்டி கொடுத்தது எப்படி மக்கள பிரச்சனையை இதுவரைக்கும் தீர்க்கையில இது விகார பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னா அவரும் 2-3 பொம்பளைகளையும் கூப்பிட்டு கொஞ்சம் பேரை வச்சு உண்மையாவே அவங்க பாதிக்கப்பட்டாங்களா இருக்கலாம். இதுல சுபாஷிட விஷயத்தையும் இந்த கயேந்திரகுமார விஷயத்தையும் நாங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். இவ 2 பேருமே அரசியலில் தங்களை இருப்பை தக்க வைக்கிறதுக்கு தான் இந்த போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சுபாஷிட முயற்சிகள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுபாஷ் தான் சட்டத்தரணியா இருந்து கொண்டும் இதுவரைக்கும் தான் ஒரு வழக்க போய் போடல. சரி, அந்த மக்கள் போட்டிருக்கணும், அந்த காணி உரிமையாளர் போட்டிருக்கணும், இவே சட்டத்தரணியல் இவை கட்சி ரீதியாவோ சமூகம் சார்ந்தோ இவே போய் போடல. இவை இதுவரை கயேந்திரகுமார் கூட ஒரு வழக்கு கூட பதிவு செய்யலை. இப்போ இவை என்ன செய்யணும்னு சொன்னா மக்களை பகடக்காயாக்கி மக்கள தலையில சுமையால சுமத்தின மொழியை இவை தீர்வு பெற்றுக் கொடுக்கறதுக்குரிய வழியை இதுவரைக்கும் செய்யல் என்றது தெளிவா இப்ப விளங்கிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கும் இது தெரியும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இன்றைக்கு சிறுதரன் ஐயா பேட்டி கொடுத்திருக்கிறார். எப்படின்னு சொன்னா நாங்கள் இனவாதத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கல, ஆனா இந்த விகாரம் இடிக்கப்படணும், இந்த விகாரம் மக்களுக்கு சொந்தமா கொடுக்கப்படணும் சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டு தானும் மக்களை அந்த போராட்டத்துக்கு அழைக்கிறேன்னு சொல்லி ஒரு அழைப்பையும் மீடியாவில் விட்டுருக்கிறார். இதே மீடியாவில் என்னட்ட இருக்கிற ஒரு கேள்வி, சிறுதரன் ஐயாவால சொல்லலுமா அந்த ஆர்ப்பாட்டத்தில் வருகிற மக்களுக்கு சட்ட ரீதியான வழக்குகளோ அல்லது அவையில சிறையில போடப்பட்டாலோ அதுக்கு முழு பொறுப்பு நான், என்னுடைய சிலவிலேயே நான் அவைய சட்ட ரீதியான எல்லா விஷயங்களையும் நான் மேற்கொள்ளுவேன், அதுக்குரிய பொறுப்பு கூறல்கள் முழுக்கதையும் நான் செய்வேன் என்று சொல்லி இந்த சுபாஷ் என்றவரோ அல்லது கயேந்திரகுமார் பொன்னம்பலம் என்றவரோ செல்வராஜா கயேந்திரன் என்றவரோ வாக்குறுதிகளை கொடுக்க முடியுமான்ற கேள்வி மக்கள் எல்லாரும் திருப்பி கேட்கணும். ஏன்னு சொன்னா இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு எதிராக போய் போராட போறாங்க. இவங்க என்ன செய்ய போறாங்க, பாராளுமன்ற சிறப்புரிமைகள் தங்களோட அதிகாரங்கள் சுபாஷ் நான் லோயர் போட்டு மக்களோட பிரச்சனையை கதைக்க வந்தான்ட்டு நழுவிடுவார். அங்க பொலிசுட்டு அடி வாங்க போறதும் பொலிசால பாதிக்கப்பட போறதும் இராணுவத்திட்டு அடி வாங்க போறதும் அங்க இருக்கிற பொதுமக்கள்லாம். இப்ப காலங்காலமா இந்த அரசியல்லாம் நடந்து கொண்டிருக்கு. கயேந்திரகுமார் போலீஸ் தூக்கி கொண்டு போறாங்களா, தூக்கி கொண்டு போய் 10-15 நாள் ஜெயில வச்சிருந்த வரலாறு இல்லை, அது மக்களுக்கு எல்லாம் தெரியும் வடிவா.
இப்ப இவையிட்ட மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இப்ப நாங்களும் அதை சம்மதிக்கிறோம். விகாரை இடிக்கிறது எங்கட ஏரியாவில தேவையில்லாத ஒரு ஆலயமோ விகாரியோ இருக்கிறது மக்களுக்கு தேவையில்லைன்னா அது தேவையில்லை. ஆனா இப்படி ஒரு உறுதிமொழியை இவங்களால கொடுக்க முடியுமான்றதுதான் கேள்வி. இப்ப விகாரைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போற மக்களை நீங்க வர சொல்லி இருக்கிறீங்க. சிறிதரன் ஐயா நீங்க ஒரு பெரிய மனுஷன் சொல்றீங்க, அர்ச்சுனா விச யந்தன்னு சொல்றீங்க, இதையெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்றோம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு முடியுமா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வர மக்களுக்கு போலீசாரால ஏற்படுற எந்த விதமான சட்ட நடவடிக்கையா இருந்தா சட்ட பிரச்சனையா இருந்தா அதுல ஒரு மகனுக்கு கூட ஒரு வாரம் ஒரு பொதுமகனுக்கு கூட போலீசார் வன்முறையை பாவிக்க கூடாது, அதுல அவங்க பாதிக்கப்படக்கூடாது. அதுல பாதிக்கப்பட்ட உங்களால பொறுப்பு கூற முடியுமா? நீங்க உங்களோட வாகனத்தையும் உங்களோட போலீஸ் பாதுகாப்பையும் கொண்டு வந்து நீங்க ஏறி போயிருவீங்க. அதுல பாதிக்கப்பட போறது பொதுமக்கள் தான். நீங்க ஒரு விஷயத்த இவ்வளவு காலமும் இந்த அரசியலை தான் நீங்க செய்த. நீங்கள் பொதுமக்கள பிரச்சனையை தீர்க்கிறேன்னு பொதுமக்களை வச்சு நீங்க வாழ்ந்தீங்க. இன்றைக்கு அந்த அந்த பிக்குவே சொல்லி இருக்கிறார், இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதியும் தமிழ் அரசியல்வாதிகளும் இந்த விகார சம்பந்தமா என்னோட நல்லிணக்கத்தோட கதைக்கல. அர்ச்சுனா டாக்டர் முதல் நீங்க வந்திருக்கிறீங்கள். இப்படி 2017ஆம் ஆண்டு அந்த இது கட்டேக்க நல்லாட்சி அரசாங்கத்தோட சேர்ந்து நின்று இவையெல்லாம் எல்லாத்தையும் செய்து போட்டு கட்டி முடிய அது திறப்பு விழா செய்யற நேரம் ஆர்ப்பாட்டம் செய்தவை. அப்ப இவியல் அந்த நேரமே ஒரு நல்லிணக்கத்தோட எங்களோட கதைச்சிருந்தா இதுக்குரிய சரியான ஒரு தீர்வு நாங்க பெற்றுக் கொடுத்திருக்கலாம்ன்ற ஒரு அறிக்கை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இவியல் இன்றைக்கு மீடியாவை கூப்பிட்டுட்டு முன்னுக்கு வச்சு மீடியாவுக்கு முன்னுக்கு வச்சு இந்த இவர் சுபாஷ் என்றவரும் சுபாஷ் சொல்றார் விகாரை இடிக்கப்படக்கூடாது, நாங்க எடுத்த வீச்சுக்கு வாயில வந்த மாதிரி கதைக்கல, அது விகாரை இடிக்கக்கூடாது, அவன் அப்பான்ற காணிய கொடுப்பினமா அம்மான்ற காணிய கொடுப்பினமா இருக்கிறார். சுபாஷ் உங்களால முடிஞ்சா ஒரு வழக்கை நீங்க போய் பொதுநல வழக்கொண்ட பதிவு செய்யுங்க. நீங்க ஒரு லோயர் தானே, உங்களால முடியும் தானே, தனிப்பட்ட ரீதியில நீங்க போய் ஒரு பொது வழக்கொண்ட இது செய்யுங்க. அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கையெழுத்த வாங்குங்க. அந்த வழக்குக்கு நீங்களே பொறுப்பு, நீங்களே ஆயராகணும். நீங்க தான் அந்த வழக்குல வர பிரச்சனைகளுக்கு சிலவுகளுக்கு உங்களால செய்ய முடியுமா? ஏன் மக்களை போய் பகடக்காயாக்குறீங்க? மக்களை என்னத்துக்காக இது செய்றீங்க? இன்றைக்கு இவ என்ன செய்யணும்டா, திருப்பி ஒரு இனக்கலவரத்தை கொண்டு வரதுக்குரிய வழியை இவை சமைச்சு கொடுக்க போயினோம். அதுக்குத்தான் இப்ப ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தினோம். மக்கள் தெளிவா இருக்கணும். மக்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போக வேண்டாம்னு நாங்க சொல்லல. உரிமைக்காக போராடுற கடமை உண்மையிலே எல்லா மனுஷருக்கும் இருக்கு. ஆனா அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நாங்க போராடணும். இப்ப இவங்களை என்ன செய்ய போறாங்களா, இவன் ஆர்ப்பாட்டங்கள் எங்களுக்கு தெரியும். சுபாஷ் போய் அதுல இங்கிலீஷால முன்னுக்கு நின்று போலீஸோட சண்டை பிடிப்பார். போலீஸ்காரன் பெனரை பிக்க வருவான். அதுல முன்னுக்கு போறது ஒரு பொதுமகன் பாய போறான். அவனை போலீஸ் அடிப்பான். அடிச்சு அவங்கள தூக்கி கொண்டு ஜெயில போடுவாங்க. சுபாஷ் என்ற கள்ளனும் கயேந்திரகுமார் என்ற கள்ளனும் சிறிதரன் என்றவரும் அப்படியே தங்கட பாடல போயிருவினோம். அதுல நின்று கத்துவினம் குளாரிவினம் கணக்க கதைப்பினம் அப்படியே போயிருவினோம். அதுக்கு பிறகு பாதிக்கப்பட போறது பொதுமக்கள் தான். இதுல விகார இடிபட்டா சந்தோஷம், விகார இல்லாமக்கப்பட்டா சந்தோஷம். ஆனா அது நடக்க போறது இல்லை. அந்த பிக்குவே மிக தெளிவா சொல்லி இருக்கிறார். விகாரையை இடிக்க போனா விகாரைக்கு அருகில இருக்கிற ராணுவ முகாம்கள்ல இருக்கிற அனைத்து ஆயுதம் தாங்கின ராணுவத்தினரும் அங்க வருவாங்க. வந்தா பொதுமக்களுக்கும் ராணுவத்துக்கும் தான் முறுகல் நிலை ஏற்படுமே ஒழிய இது தீர்வுக்கு கொண்டு வரப்படாது. ஆகவே இவியல் மக்களை பலிக்கிடாயாக்குற வேலையை தான் திரும்ப திரும்ப செய்ய போயினோம். இந்த போராட்டம் விகாரையை இடிப்பதற்குரிய போராட்டம் இல்லை. மக்கள் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அர்ச்சுனாவை அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஒழிக்கணும் என்றதுக்குரிய ஒரு முயற்சி தான். அது தோல்வியான முயற்சியா தான் போகுது. அதுக்காகத்தான் அர்ச்சுனா இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டார். இதை வச்சே அவற்றை இந்த வர்ற எலெக்ஷன்கள்ல தேர்தல்கள்ல அவரை காணாமல் ஆக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு காலமும் ஒன்று சேராத சிறிதரன் ஐயா இந்த சைக்கிள் கட்சியோட சேர்ந்து நிற்க முடியாம எவ்வளவோ நல்ல விஷயங்களுக்கு பிரிஞ்சு மக்களின் எல்லா நிதிகளையும் திருப்பி அனுப்பின இவியல் இன்றைக்கு இந்த விகாரையில அதுவும் 8 பேற்ற காணியில கட்டப்பட்டிருக்கிற அந்த விகாரையில இவ்வளவு தமிழ் தேசியத்தை பாசத்தை வச்சிருக்கணும்ன்றத மக்கள் நம்புவினோம்டா அத மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை இந்த நாட்டில நாங்க காண இயலாது. ஏனென்று சொன்னா இன்றைக்கு எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு காரணம் சிறிதரனா இருக்கலாம், கயேந்திரகுமாரா இருக்கலாம், சுபாஷ் என்றவரா இருக்கலாம். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கேவலமான வேலையை கேவலமான முயற்சியை செய்யறதுக்கு காரணம் இந்த தேர்தலை முன்வச்சு தான் இவை செய்யணும். அர்ச்சுனா தான் இவையோட போட்டி. இப்ப அர்ச்சுனாவுக்கு மக்கள் மத்தியில ஒரு தேவையில்லாத வதந்தியை பரப்பி விட்டுருக்கணும். எங்களுக்கு தெரியும் இந்த இந்து கல்லூரியில் நடந்த விவாதம். அந்த விவாதத்துல அர்ச்சுனாவை பற்றி
ஒரு தவறான விஷயத்தை அவங்க பிரசுரிக்கல. அது ஒரு விவாத மேடை. மாணவர்கள் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வாங்க. ஆனால் அந்த மீடியாக்கள் போட்டிருக்கிறது அர்ச்சுனாவை விளாசி தள்ளிய இந்து கல்லூரி மாணவர்கள் அவர்கள் போட்டிருக்கிற மாதிரி அங்கே ஒன்றுமே நடக்கல. இப்போ நீங்கள் எல்லாம் திட்டமிட்ட வகையில் தேர்தலுக்காக மக்களையும் சிறுவர்களையும் அங்கே இருக்கிற இளைஞர்களையும் பலிக்கிடாயாக்குற முயற்சியை தான் இந்த சைக்கிள் கட்சியும் இந்த சிறிதரன் ஐயாவும் சேர்ந்து இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். இவன் இந்த ஒற்றுமையை கடந்த காலங்களில் காட்டியிருப்பினமா இருந்தா எங்கட எத்தனை வீதிகள் புனரமைக்கப்பட்டிருக்கும், எத்தனை பாடசாலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கும், எத்தனை வைத்தியசாலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கும். இப்போ நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த வெள்ளை வேட்டி கட்டி நல்ல பெரிய மனுஷன் மாதிரி நடிக்கிற சிறிதரன் ஐயா அன்றைக்கு டிசிசி மீட்டிங்ல சத்தியமூர்த்திக்கு ஆதரவாக கதைச்சதும் இன்றைக்கு இந்த சைக்கிள் கட்சியோட சேர்ந்து நின்று கொண்டு அர்ச்சுனாவை இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னதும் இன்றைக்கு உரிமைக்காக போராடுறதுக்கு தான் மக்கள் பாராளுமன்றத்துக்கு எங்களை அனுப்பி இருக்கணும்னு மீடியாவுக்கு முன்னால சரியான ஒரு உத்தமன் மாதிரி பேட்டி கொடுக்குற சிறிதரன் ஐயா ஏன் அன்றைக்கு வைத்தியசாலை நிர்வாகி சத்தியமூர்த்தி செய்த ஊழல்களை அர்ச்சுனா ராமநாதன் வெளிக்கொண்டு வரைக்க நீங்க மீடியாவில் போய் இப்படி ஒரு பதிலை சொல்லலாம போனது? ஏன் அந்த உரிமைக்கான போராட்டத்தை நீங்க செய்யலாம போனது? அதுக்கு ஒரு பதில் இல்லை. இன்றைக்கு ஒரு விகார அதுக்கும் பதில் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு கொண்டு நீங்க போய் மக்களை பலிகிடாயாக்குறதுக்கும் அர்ச்சுனாவை எதிர்க்கிறோம்ன்ற பேர்ல உங்களோட தலையை நீங்களே சிவரோட கொண்டு உடைக்கிறதுக்கு முயற்சி செய்யறது காரணம் என்ன? இதை நாங்க சிந்திக்கணும். மக்கள் தெளிவாகிற வரைக்கும் இவங்களை ஏமாத்தி கொண்டே இருப்பாங்க. இந்த விகார விஷயத்துல பதில் கிடைக்கும் என்று மக்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா மக்கள் அங்க போகலாம். ஆனா இந்த போராட்டத்தை நடத்துற இந்த எம்பிமார் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க நடக்கிற மக்களுக்குரிய எல்லா பாதிப்புகளுக்கும் இவே பொறுப்பு கூறல் கூறுவினமாண்டு மக்கள் கேட்கணுமே. சட்ட ரீதியா நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்களா? சுபாஷ் எங்கட அந்த இடத்துல சட்ட ரீதியா போலீஸ் பொதுமக்களுக்கு போடுற அனைத்து வழக்குகளுக்கும் சுபாஷ் போய் ஃப்ரீயா வாதாடி கொடுப்பாரா? அல்லது கயேந்திரகுமார் போய் ஆயராகுவாரா? இதெல்லாம் மக்கள் கேட்டுதான் இந்த போராட்டத்தில் இறங்கணும். அப்படி அவர்கள் செய்வார்களா இருந்தா அது நடக்க போறதில்லை, அதுக்கு ஒரு பலனும் கிடைக்க போறதில்லை இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு. ஆனா அப்படியான ஒரு விஷயத்தை இவங்க செய்ய போறதும் இல்லை. மக்களை பேக்காடுறதுக்குரிய மக்களை பலிக்கிடாயாக்கி ஒரு இனவாதத்தை தூண்டி திரும்பவும் தங்கட தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாடகத்தை போடுறதுக்குரிய வழியை இப்ப சமைக்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. மக்கள் இதை புரிஞ்சு கொண்டா சரி. நன்றி. என்ன நன்றி நன்றி யோனாத்தன். உங்களுக்கு 2 பேர்டையும் ஒரு கேள்வி உண்டு. கேள்வி என்றதை விட இப்ப நாங்கள் வெளிநாடுகள்ல இருக்கிறார்கள் உங்கள்கிட்ட நிறைய கதைக்கலாது. ஏனென்றா நீங்கள் அந்த இடங்கள்ல இருக்கிற நீங்கள் உங்களுக்கு அர்ச்சுனா எம்பி உண்மையாவே போராடுறார், அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்றது ஆழமாவே தெரியுது. இப்ப நாங்க இலங்கையில இருக்கிற வேற யார்கிட்டையும் கேட்டா இப்படி பதில எல்லாரும் சொல்ல மாட்டோம். ஏன்னு சொன்னா வதந்திகளை நம்புறாக்களும் மீடியாக்களை பார்த்து அதை முடிவெடுக்கிறாக்களும் தான் கூட. நீங்கள் அவையோட பக்கத்துல இருக்கிறாக்கள் என்ற அடிப்படையில இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனாக்கு பாதுகாப்புன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க சாதாரணமான ஒரு சட்டத்தரணி சுபாஷ பாத்தீங்கன்னா அவரோட ஒரு 4 பேர் போயினோம் எங்கேயாவது கதை கேட்க. ஆனா டாக்டர் அர்ச்சுனா ஒரு இடத்துக்கு போயிருக்க அவர் தனியா தான் போறார். இதுக்கு இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னேன், இதை நீங்க பிள்ளையா விளங்கி கொள்ளக்கூடாது. இவ்வளவு அக்கறையா நீங்கள் இவ்வளவு விஷயங்கள் செய்யறீங்கள், அது உண்மையாவே வரவேற்கத்தக்கது. வெளிநாட்டுல இருக்கிறார்கள், இதுல கதைக்க மட்டும்தான் இயலும். அல்லது அவையால முடிஞ்ச ஒரு பண உதவியை செய்ய போயினோம். ஆனா அங்க நின்று களத்துல அவரோட நின்று போராடக்கூடிய திறமையும் அவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய விஷயமும் உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஒரு விஷயத்த நாங்க விளங்கிக் கொள்ளணும். இப்ப நீங்கள் உடனே யோசிப்பீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, இதுல இருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது உண்மையான விஷயம். ஆனா ஒரு அர்ச்சுனா ஹாஸ்பிட்டலுக்குள்ள தன்னை பாதுகாப்பை பற்றியோ அல்லது தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை பற்றியோ யோசிக்காதாலதான் இன்றைக்கு நிறைய ஊழல்களும் நிறைய ஊழல்வாதிகளும் வெளியே கொண்டு வரப்பட்டவைன்றது 100% உண்மையான விஷயம். எங்கட கோரிக்கை என்னன்னு சொன்னா, இப்ப இதுல இருக்கிறார்கள் எல்லாருமே அதைத்தான் விரும்புகிறோம். அவரோட இப்ப முக்கியமான இடங்களில இப்ப டிசிசி மீட்டிங்னு சொன்னா டிசிசி மீட்டிங்கு வெளியே வரையக டாக்டர் அர்ச்சுனாக்கு பக்கத்துல ஒரு திறமை இல்லை, தனியத்தான் அவர் பதில் கொடுக்கிறார், தனியத்தான் கார்ல போறார். ஆனா இதே நீங்கள் சிறிதரன் ஐயாவையோ அல்லது கயந்திரனையோ அல்லது வேற ஆக்களை பாத்தீங்கன்னா அவங்க கூப்பிடாமையே கொஞ்சம் கூட்டம் போய் நிக்குதாங்க. அதை என்னத்தால போய் நிக்குதுன்றது 2வது பிரச்சனை. அவை காசு குடுக்கணுமா அல்லது அவை பெட்டி குடுக்கணுமான்றது 2வது பிரச்சனை.
ஆனா உண்மையா போராடுற ஒருத்தனுக்கு பக்கத்துல ஒரு கூட்டம் நிக்கணுமா இல்லையா? ஆனா இன்றைக்கு அந்த குறைய அங்க இருக்கிற மக்கள் வந்து இப்ப வெளிநாட்டுல இருக்கிற மக்களுக்காக டாக்டர் அர்ஜுனா போராடுறாருன்றது 2வது விஷயம். ஆனா முதலாவது அவர் அங்க இருக்கிற மக்களுக்கு தான் இவ்வளவு குரல் கொடுத்து இத்தனை வழக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார். இப்ப டாக்டர் அர்ஜுனோட ஆதரவாளர்கள் என்று சொல்ற ஆக்கள் அங்க உண்மையாவே கேள்வியா இல்ல இருக்கு. அப்படி ஒரு இடைவெளியை நிரப்புறதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி செய்தா பெரிய ஒரு விஷயமா இருக்கும்ன்றது என்ற கருத்து. நீங்க சொல்ற அந்த விஷயம் ஓகே. நான் என்ன சொல்றேன்டா, இப்ப இன்றைக்கு பாருங்க சாவச்சேரியில அந்த தேங்காய் அந்த வியாபாரம் செய்யற அந்த அண்ணா வந்து ஒரு போராளி அண்ணா வந்து ஒரு யூடியூபருக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு அதே மாதிரி ஒரு 5 பேர் ஒரு விளக்கத்தை யூடியூபருக்கு கூப்பிட்டு கொடுத்தாலே, உதாரணமா நான் சொல்றேன் தெளிப்பா, உதாரணமா சொல்றேன், நீங்க பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாது. நீங்கள் கூட ஒரு யூடியூபரை கூப்பிட்டு இங்க வா இதுதான் பிரச்சனை என்று சொல்லி ஒரு 4 பேர் அவருக்கு ஆதரவானாக்கள் கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள்ல வெளியிட்டாலே அங்க நிறைய மக்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். நீங்க வேணுமெண்டா அந்த சாவச்சேரி அண்ணாட இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே பாருங்க எத்தனை மக்கள் 100க்கு 100% சரியண்ணான்னு சொல்லி கமெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இதுதான் நாங்கள் கவலைப்படாதீங்க. இல்ல யூடியூப் என்ன செய்யணும்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்னு சொன்னா ஆதரவு இல்லாத 4 பேர் இப்ப பாருங்க தையட்டியில இருந்து 2 பேர் டாக்டருக்கு எடுத்து கதைச்சு தங்களோட ஆதங்கங்கள் முழுக்கதையும் கொட்டி இருக்கிறாங்க. எங்களுக்கு விகாரம் இடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, உண்மையான விஷயம். ஆனா இதுல நீங்க சொல்ற இதுல குழப்பற வந்து அந்த அரசியல் என்ன தமிழரசு கட்சியில இருந்து அந்த பாலா விக்னேஸ்வரனோட தம்பியாக்கெல்லாம் குழப்பறாங்க. இல்ல இதுல என்ன இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப யூடியூபர்ஸ் வந்து ஏற்கனவே முதல் வந்த தையட்டி மக்கள் டாக்டர் அர்ஜுனாக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று சொல்லி பேட்டி கொடுத்த ஆக்கள் வந்து டாக்டருக்கு எதிரான ஆக்கள். ஆனா உண்மையான காணிக்காரன் சொல்றான் எங்களுக்கு இன்றைக்கு டாக்டர் ஆடியோவும் போட்டிருக்காரு, எங்களுக்கு இடிக்கணும் அவசியம் இல்லையாண்டு. இப்ப இந்த யூடியூபர்ஸ் கொஞ்சம் பேரை நீங்கள் அவருக்கு ஆதரவா ஏன் கொஞ்சம் நீங்கள் சொல்ற மீன் வந்து இப்ப ஆதரவான ஆக்கள் அங்க நிறைய பேர் இருக்கணும் தானே, அவரால் நன்மை பெற்றாக்கள், அவர் 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 ஊழல்களை தட்டி கேட்டு அந்த விஷயங்கள்ல நன்மை அடைஞ்சாக்கள் இருக்கணும் தானே. அவை கூட வேணுமென்று சொன்னா தங்களோட சமூக வலைத்தளங்கள்ல இப்படியான விஷயங்களை நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கிடைச்ச நன்மைகளை இப்போ பொய்யா ஒரு விஷயத்த டாக்டருக்காக இயற்றி சொல்லி நாங்க சொல்லல. இப்படியான விஷயங்களை அந்த தையீட்டில 2 பேர் சொன்ன விஷயம் இன்றைக்கு பாருங்க கயந்திரகுமார் இப்ப டாக்டர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இந்த கையெட்டி விகாரைக்கு. நானும் பாரன் இடிக்கிறது கண்டு பாருங்க எப்படி எல்லாம் இந்த கள்ளர் நீங்கள் அக்கா நீங்க 2 பேரும் சொல்ற விஷயம் ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் அங்க வந்து எங்கட செயற்பாட்டால சில விஷயங்களை காட்ட வேண்டி இருக்கன்னு. இப்ப ஒரு பொய்யான வதந்திய ஒரு கள்ளருக்கே இவ்வளவு விளம்பரங்களை செய்ய முடியுமா இருந்தா நன்மை செய்யறவனை பற்றி உண்மையை பற்றி நாங்கள் ஏன் இவ்வளவு விளம்பரம் செய்ய இயலாதுன்றதான் என்ற கேள்வியக்கா. நாங்க பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாது. இப்ப நாங்க வெளிநாட்டுல இருந்து இந்த கேள்வியை கேட்கிறோம்ன்றது வந்து எங்கட இயலாம தான் நாங்க அதை ஏற்றுக்கொள்றோம். மக்களோட பலம் தான் அங்க தேவை. அந்த ஊசி வந்து அர்ச்சனாக்கு வொர்க் பண்ணுது. நாங்கள் வந்து சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னான்னு, இப்ப ரைவர் மற்றது அவரோட கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் அவர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப அந்த முதுகில குத்துறது துரோகியார் இனம் காண வேண்டி இருக்கு. ஆனா ஆதரவளிக்கிற மக்கள் கூட்டம்ன்றது வேற. அத வந்து நாங்க ஈஸியா வெளியே இருந்தே உருவாக்கி கொள்ளலாம். இப்ப ஒரு யூடியூபர் மாதிரி 2-3 பேர் முதல் இருந்தவங்க டாக்டர் செய்யற எல்லா நல்ல விஷயத்தையும் எடுத்து போட்டவங்க பிறகு காசை வாங்கினாங்க, அவருக்கு எதிராகவே முரண்பாடா போட தொடங்கிட்டாங்க. அப்ப அவங்க காசு இறக்கிறதுக்கு எவ்வளவு எதுக்கும் ரெடி ஆயிருக்கணும் சொன்னா காலங்காலமா பிரிஞ்சிருந்த டக்ளஸும் சிறிதரனுமே இன்றைக்கு அர்ஜுனாவை முடிக்கிறதுக்காக ஒன்று சேர்றாங்களே என்ன. அது வெளிப்படையாவே மக்களுக்கு விளங்குதுதானே எரிக்கிற இடத்துல போய். அப்ப அந்த இடத்துல ஒரு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சொல்றார் இது தவறானதுதான், வைத்திய அதிகாரியிடம் நாங்கள் இதை சொல்லணும், அது செய்யணும், இது செய்யணும். நீ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நீங்க வந்து இது தவறானதா சரியானதான்னு உங்கள்ட்ட கேள்வி பதில் கேட்கறதுக்கு அங்க மக்கள் கூப்பிடல. மக்கள் கூப்பிட்டது நீங்க பிரச்சனைக்கு தீர்வு பெற்று தரணும் தான். அந்த இடத்துல இவர் என்ன செய்திருக்கணும், அன்றைக்கு அட்டை பண்ண பிரச்சனைக்கு டாக்டர் அர்ஜுனா என்ன தீர்வு எடுத்து கொடுத்தார், உடனடியா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட அந்த மக்களுக்கு முன்னால வெளிப்படைத்தன்மையா டெலிபோன் எடுத்து என்ன பிரச்சனை, இது ஏன் இப்படி செய்யறீங்க, இது உடனடியா நிப்பாட்டணும்னு சொல்லி
ஒரு ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை ஒரு சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினரால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற்று கொடுக்கலுமா இருந்தா நீங்க ஏன் அதுல நின்று அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு போன் பண்ணி இது பிள்ளையான விஷயம் இந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறோம் அதை நேரடியா நீங்க செய்யுங்க உடனடியாக அதை நிப்பாட்டுங்கன்னு சொல்றதுக்கு ஏன் உங்களுக்கு அந்த அளவுக்கு அப்ப மக்களுக்கு சேவை செய்ய வந்தேன்னு தானே நீங்க சொல்றீங்க ஏன் அதை உங்களால செய்ய முடியாம போனது ஏனென்று சொன்னா சத்தியமூர்த்தியோட நீங்கள் முரண்பட முடியாது ஏனென்றா உங்களோட அமைச்சர் சந்திரசேகர் சத்தியமூர்த்தின்ற கைக்கூலி சில விஷயங்களை நாங்கள் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளணும் மக்களுக்கு எங்களோட ஓட்டு மாட்டுகள் எல்லா விஷயங்களும் ஊழல்களும் முழங்கிட்டு அதில் எலெக்ஷனுக்காக நாங்கள் மக்கள் பிரச்சனையை கேட்க வந்திருக்கிறோம்ன்ற நாடகத்தை நீங்கள் போடக்கூடாது வைத்தியர் அர்ச்சுனா இந்த கழிவுப் பொருட்கள் எரிக்கிற இடம் சம்பந்தமான கடிதத்தை ரெஜிஸ்டர் போஸ்டில் அனுப்பியிருக்கிறார் ஆனால் அது இன்னும் சேரலைன்றது நம்பக்கூடிய விஷயம் இல்லை அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கலைன்றதுதான் உண்மை அப்போ அவரை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டதும் உங்களோட ஊழல்கள் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது இனிமேல் எங்களோட பக்கம் அவர் வரக்கூடாது என்றுதான் இன்றைக்கு அவருக்கு நீங்கள் வழக்கு போடாமல் விட்டிருந்தால் அந்த ஸ்பாட்டில் சத்தியமூர்த்தி டிரெக்டருக்கு கால் பண்ணி நேரடியாக மக்களுக்கு முன்னால் ஏன் இதை இப்படி செய்கிறீங்களென்று கேட்குற தைரியம் இன்றைக்கு வடமாகாணத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள அர்ச்சுனா ராமநாதனை தவிர வேறு யாருக்காவது இருக்கா ஆளுங்கட்சியாக இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய தமிழர்கள் நலனை பற்றி சிந்திக்கிற இன்றைக்கு தையிட்டியில் ஆர்ப்பாட்டம் செய்து இடிச்சே ஆகுவோம் என்று நிற்கிற இந்த சுபாஷா இருக்கலாம் கயேந்திரகுமாராக இருக்கலாம் அல்லது கயேந்திரகுமார் செல்வராசா கயேந்திரனா இருக்கலாம் இவியலுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் கண்களுக்கு தெரியலையான்றதான் கேள்வி அப்போ நடைமுறை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை எதை வச்சு அரசியல் செய்யலாமோ அதை வச்சு அரசியல் செய்கிறதுக்கு தான் விருப்பம் இதை விட மற்றாக்கள் கதைங்க நான் பிறகு கதைக்கிறேன் வன்னிமைந்தன் தளம் என்று சொல்கிறத குப்பை தளத்துக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா எப்பயுமே டாக்டர் சொல்லியிருக்கிறார் நெஞ்சில் குத்துங்கொண்டு பின்னால் குத்த போய் கிளாஸையும் பிளேட்டையும் கையில் வாங்கி கொண்டு வந்திருக்கிறீங்க இப்படியான கேவலமான வேலைகளை செய்யாதேங்கோ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் பண்ணுவினம் திரும்ப எதுவும் திட்டங்கள் இருந்தா மாத்திக்கொள்ளுங்க அர்ச்சுனா கடவுளோட கதைப்ப பார்த்தா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தர மாட்டேன் அண்ணன் இப்போ எங்கட திடீப்பண்ண இப்போ செல்வாக்கு இப்போ பாதாளம் மட்டும் போகும் இங்க லண்டன்ல அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா எங்கட திடீப்பண்ண எடுக்கும் அந்த டீட்டெயில்களை எடுத்து அவர்கிட்ட கொடுங்க எல்லாத்தையும் தேவை எங்களுக்கு எதிரிகள் தேவையில்லை சரிக்கும் இல்ல இதெல்லாம் ஒரு அசிங்கமான பிச்சைக்காரத்தனமான விஷயம் செய்ய வேண்டிய அந்த நல்லது தானே ஐயா செய்யுது அந்த யாருக்கு என்ன கருதி செய்யுது ஒரு தமிழ் ஆக்களுக்கு ஒரு அறிவு வருது இல்லையே அந்த நல்லது செய்யறது தானே ஐயா ஓடி தெரியுது அவ்வளவு சுயநலம் தன் தளத்துக்கு வரையலன்னு சொல்றது தன்ற கதை இந்த கதை இவ்வளவு சுயநலம் பிடிச்சவங்கள என்னது பேசாம கொடுத்து மூடி கொண்டு போய் விட்டு அடக்க வேண்டிய அதுதான் சரி அந்த ஆளுக்கு போய் அடிக்க போறாங்களா அந்த ஆளு இரவும் பகலுமா தமிழ் ஆக்களோட பிரச்சனை தமிழ் ஆக்களுக்கே உழைச்சு கொண்டு தெரிகிற அளவு வன்னி மைந்தன் உண்மையான பெயர் அவற்ற குடும்ப விவரம் சகலது நான் உங்களுக்கு இரவுக்கு தாரேனா ஓகே ஓகே மற்றது இவ சிட்டிசன்ஷிப் இருந்தோன்னா அந்தந்த தூதரகங்களோட போய் இவ எம்பியா இருக்கிறதால அவர் முறைப்பாடு பண்ணால் கட்டாயம் அதுக்கு ஒரு ஆன்சர் எடுக்கப்படும் அதாவது அந்தந்த நாடுகளால அவைகள் மூலம் அவை மீத நடவடிக்கை எடுக்கலாம் அதான் யாரையாவது ஒருவனை பிடிச்சிருக்கிறாங்களாமா இல்ல சிசிடிவி கேமரால இருக்குதானே சிசிடிவி கேமரால இருக்கும் என்ன அதான் அதான் ஆக்கணிச்சால வரக்கூடாது அதான் 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 அண்ணன் லோயர் வேணுமா என்ன வேணுமா எங்க ஜேடிஎல் தெளிப்பட்ட இருக்கு என்ன இதண்டு பாருங்க சட்ட ரீதியா போயிட சட்ட ரீதியா போங்க பிரச்சனை இல்லை இப்படியே விடாதீங்க இல்லாட்டி நாளைக்கு 4 பேர் என்ன கை வைக்கிறதுக்கு போவோம் அந்த ஆளுக்கு அந்த ஆளுங்களுக்கு ஒரு தெய்வம் 3 கிளாஸ் 4 கிளாஸ் கொடுத்தாங்க பிளேட் எல்லாம் கொடுத்து தானே பிரச்சனை
கேட்டோன்னு இருப்பீங்க நீங்க டாக்டர் ஓ சொல்றது. நான் கேட்டுக்கேன். நான் ஒரு இதுக்குள்ள தான் வந்தேன். நான் ஒரு 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 அரைவாசி இதுக்கெல்லாம் வந்தேன். ஆனா என்னண்டா அவர் வந்து ஒரு நான் அவர்கிட்ட அதுதான் வந்து கேட்போம்னு பார்த்தேன்னா ஒரு காசு கொடுத்து நல்ல பொடி கார்ட் 2 பேரை அவரோட எங்கேயும் கொண்டு போயிடலாதோ. ஆனா அவர் எங்க போறோன்னே ஒருத்தருக்குமே தெரியாதுன்னு அவருக்கே தெரியாது எங்க போறோம். அவ்வளவுதான் அவர் போய் கொண்டிருக்கிறார். ஓ அவரோட சேர்ந்து பயணிக்கிற மாதிரி ஒரு 2 பொடி காட்டு ஒரு டிரைவரும் முன்னுக்கு இருக்க கௌசல்யாவும் எங்கட அர்ஜுனாவும் பின்னுக்கு இருந்து போற மாதிரி ஒரு புல்லட் ப்ரூஃப் கார் உண்ட அவருக்கு வெஹிக்கிள் உண்ட செட்டப் பண்ணி கொடுக்கும். அவர் ஒரு அமைச்சர் ஒரு இதை எம்பி ஐயா தரமான செயல்களை செய்யக்கே இந்த மக்கள் விளங்கி கொள்ளணும். இந்த தளம் எப்படி மக்கள் நலன் கருதி செய்யப்படும். இப்ப அந்த உதவி திட்டங்களா இருக்கலாம், இந்த டொய்லெட்டா இருக்கலாம், வீடா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நாளைக்கு அதுல ஒரு அநீதி செய்யப்படும் போது அந்த மக்கள் அதை திருப்பி தட்டி கேட்கும் போது அவர்களுடைய நிலைமை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கே இவ்வளவு பிளான் பண்ணி செய்தவங்க அதுல நடக்கிற ஒரு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல அந்த தளத்துல ஏற்படுற முரண்பாடுகளுக்கோ அவங்களோட செயற்பாடுகள் எப்படி இருக்கும், இவ்வளவு கேவலமா இறங்கி வேலை செய்வாங்கன்ற விஷயத்தையும், மற்றது உதவி செய்கிறவர்கள் எல்லாரும் நல்லவர்கள், எல்லாருமே உதவியாத்தான் செய்யணும்ன்றதையும் நாங்கள் செய்யணுமான்ற ஒரு கேள்வியையும் நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இதுல இப்ப யாரா இருந்தாலும் வன்னி மைந்தன் தளமா இருந்தானே வேற எந்த தளங்களா இருந்தானே இன்றைக்கு உதவி செய்யறன்ற பேர்ல ரவுடிசம் செய்கிறார்கள்லாம் நிறைய பேர் கூட இருக்கணும். அப்ப இதுல பார்க்கணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கே ஒரு இலங்கைன்ற சட்டத்தை மதிக்காம அந்த இடத்துல போய் அவரோட தகராறு பண்ண இவர்களுக்கு ஏழுமா இருந்தா இந்த தளங்களை நம்பி பயணிக்கிற ஏழை மக்களுடைய நிலை நாளைக்கு ஒரு சின்ன முரண்பாடோ அல்லது ஒரு நீதியை தட்டி கேட்கிற சம்பவங்களோ நடக்க இவைகள் எப்படி வயலண்டா செயல்படுவினம்ன்ற விஷயத்த நாங்க கவனமா சிந்திச்சு பார்க்கணும். கட்டாயம் கதைங்கண்ணா. வணக்கம். நான் வெளியே இருந்தா செய்யறது வேற மாதிரி இருக்கும். அதற்கு பிறகு திரும்ப பாராளுமன்றத்துல இருக்கிற யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு அமைச்சரால ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சரால அச்சுறுத்தப்படுறார். நாங்கள் அடிக்க வழிகிட்டால் நீங்க இருக்கிற இடம் தெரிய ஓட இடம் இருக்காதுன்னு சொல்லி அதுக்கு பின்பாடு நிறைய தமிழ் தேசிய கட்சிகளால விமர்சிக்கப்படுறார், எச்சரிக்கப்படுறார். அதற்கு பிறகு அவர்கள் சார்ந்த அவர்களுக்கு பின்னால இருக்கிற மக்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்கள் இல்லாமல் கட்சி சார்ந்து வாழுகிற ஒரு சிலரால விமர்சிக்கப்படுறார், எச்சரிக்கப்படுறார். இதற்கு பிறகு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போகும்போது அங்க அவருக்கு இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. இது நாங்கள் ஒரு 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 குறிப்பிட்ட இடத்தை மட்டும் நாங்க பார்க்க முடியாது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்தவர்கள் சரியான முறையில இதை அவதானிச்சு அவர்கள் மூலமாக தகவல் கடத்தப்பட்டு அவர்கள் மூலமாக எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு வேலை. அதை விட திரும்ப ரகுராமன் சொன்ன மாதிரி அவர் ஒரு குறிப்பிட்ட வைத்தியசாலைக்கு நாங்கள் கேள்விப்படுறோம் அவை வெளிநாடுகள்ல இருந்து வந்தவ, அவையிட காசு இல்லாம இல்லை, இன்றைக்கு வெளிநாட்டில இருந்து போராக்கள் எந்த அளவுக்கு ஒரு போதன வைத்தியசாலையை நாடுவினம் அல்லது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவினமா அல்லது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவினமான்றது நாங்க ஒரு ஆளுக்கு சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. அவை அங்க இருக்கும் போதே தங்களோட பெற்றோரையோ அல்லது தங்களோட குழந்தைகளையோ தங்களுடைய உறவினர்களையோ எங்கேயுமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்ல மாட்டோம். ஒன்று நொதனுக்கு போவினோம், ஏதாவது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவினோம். ஆனா இன்றைக்கு அவ சரியான முறையில யாழ்ப்பாணத்துல அதுவும் ஒரு ஊழல்வாதம் நிறைஞ்ச நிறைய சர்ச்சைக்குரிய ஒருவர்கிட்ட அவர் கொண்டு போகப்படினும் அதுக்கு பிறகு அவரால் ஒரு அறிக்கை வெளியிடப்படுது என்று சொன்னா இதுல நாங்கள் ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளணும். சரியா, எங்களோட மக்களும் இதுல தெளிவடையணும். இன்றைக்கு அர்ச்சுனா எல்லாருக்குமே ஒரு தலையடி. அவர் ஆளுங்கட்சிக்கு மட்டுமில்ல, எதிர்கட்சிக்கு மட்டுமில்ல, எங்களோட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மட்டுமில்ல, பெரிய பெரிய ஊழல்கள் நிறைந்த அரசாங்க கட்டமைப்புகளுக்கும் அவர்தான் பேரடி. ஏனென்று சொன்னா கடந்த நாட்களா அவர் ரகசியமா வெளியே சொல்லாம நான் இதை பிடிக்க போறேன், இதை செய்ய போறேன், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போறேன்னு வெளியே சொல்லாம
அவர் நேரடியாக போய் எல்லாத்தையும் செய்து போட்டு ஆதாரங்களோட சில விஷயங்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார். கடந்த சில நாட்களாக சில மாதங்களாக இதுதான் நடந்து கொண்டிருக்கு. அதை விட அவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், இந்த தளத்திலையும் சொல்லியிருக்கிறார், நான் நிறைய பிரச்சனைகளுக்கு எனக்கு கடிதம் வந்தது, நான் கடிதத்தை போட்டுட்டு பதிலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ இவ எல்லாருக்குமே பிரச்சனை, எல்லா ஊழல்வாதிகளுக்கும் பிரச்சனை இவர். அப்போ இதில் இவ ஒற்றுமையாக செயற்படுவினமான்னு கேட்டால் இந்த தையிட்டி போராட்டம் எங்களுக்கு பெரிய ஒரு உதாரணம். ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் எங்களோட பெரிய பெரிய அல்லது எங்களுடைய போராட்டத்திலேயே வரலாறு படைச்ச எங்களோட தேசிய தலைவர் அமைப்பு கூட அந்த போராட்டத்தில் கூட ஒரு துரோகியை சேர்த்து கொள்ளாத போது ஒரு நிலப்பரப்பு, ஒரு குறிப்பிட்ட நிலம், கையீட்டு நிலம், அது உண்மையாகவே பொறுமதி வாய்ந்தது தான். ஆனால் எவ்வளத்தையும் நாங்கள் இலக்கேக்க சேர்க்காத ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் கைகோத்து இன்றைக்கு சமாதானமாக இருக்கிறோம் என்று சொல்கிறோமா இருந்தால் இந்த துரோகிகளோட எல்லாம் ஒன்று சேரக்கூடிய நாங்கள் ஒரு நிலப்பரப்பை விட்டுட்டு நாங்கள் ஏன் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்காம இப்படி ஒரு துரோகிகளோட கூட்டம் கூடுறோம். அதை விட இன்றைக்கு நீங்க தையிட்டி பிரச்சனை நேற்று தொடங்கினதுல இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்துல பாத்தீங்களென்றால் அங்க விமர்சிக்கப்படுபவர் அர்ச்சுனா மட்டும்தான். என்பிபி கட்சி விமர்சிக்கப்பட்டாலும் ஒரு சுயேட்சை குழுவில் இருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் தெரிவு செய்யப்பட்டு அரசியலுக்கு 3 மாதம் 4 மாதங்களே ஆன ஒருவரை நாங்கள் விமர்சிப்பது கடந்த காலங்களில் நடந்த பிழைக்கு அவர்தான் சிங்களத்தின் கைக்கூலி, அவர்தான் இந்த சிங்களவர்களால் இங்கே அனுப்பப்பட்டவர், அவர்தான் தமிழாக்களை விற்க போகிறார், தமிழர் நிலங்களை விற்க போகிறார் என்று சொல்லுவார்களா இருந்தால் அவற்றை அரசியலுக்குள்ள நுழைந்த காலப்பகுதியை நாங்கள் யோசிக்கணும். ஏன் இப்படி விமர்சிக்கிறார்கள் என்று யோசிக்கணும். இப்போ நான் டீச்சர் கேட்ட கேள்விக்கு வாரன், இவர்கள் எல்லாருமே சேர்ந்து திட்டமிட்டு அவர் வலம்புரி ஹோட்டலில் வளமையாக போய் சாப்பிட்றவர் என்று தெரிஞ்சு அங்கே இருக்கிற ஒரு சில நபர்களோட, முக்கியமான நபர்களோட தொடர்பு கொண்டு அவர் வருகிற டைம், அவர் போகிற டைம் எல்லாத்தையும் சரியாக தெரிந்து கொண்டு அங்கே திட்டமிட்டு, நான் அந்த நிர்வாகத்தையோ அந்த ஹோட்டலையோ தவறாக விமர்சிக்கல, அங்கே இருக்கிற ஒருவர் என்றாலும் இந்த விஷயத்தை அவர்களுக்கு சரியான முறையில் அறிவித்து, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு நபரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதை விட அவர் ஒரு வைத்தியர், அவர் அங்கே பிரச்சனை படைக்க முரண்படைக்க இவர்கள் போய் அந்த மேசைக்கு முன்னால் இந்த முரண்படைக்க ஒரு முதுகெலும்புள்ள தமிழ் மகன் கூட இல்லையா அதில் போய் அந்த பிரச்சனையை நிப்பாட்டி அவர்கள் 2 பேரையும் கொண்டு வந்து சமாதானப்படுத்தி விட்டு அதில் கதைக்கிறதுக்கு. நான் இதுக்கு ஒரு நிர்வாகம் தேவையில்லை. நான் கேட்குறேன் என்னன்னு சொன்னால், அதில் வேலை செய்கிற ஒரு சர்வன்ட் கூட அதில் வந்திருக்கிற தன் கஸ்டமரை பாதுகாக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. அதில் இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால் அதை சமாதானப்படுத்தி விட வேண்டிய ஒரு மனச்சாட்சி அங்கே இல்லையான்ற கேள்வி ஒன்று இருக்கு. சரியா? இதில் நாங்கள் விளங்கி கொள்ளணும், இது ஒரு மனிதனை, அதாவது ஊழலுக்கு எதிராக எழும்பி இருக்கிற ஒரு ஆளை இல்லாமலே ஆக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்யப்பட்ட விஷயம். இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன், அந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர் தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் தயவு செய்து நீங்கள் டிக்கெட் வெட்டிட்டு வீட்டை போகிறதோ அல்லது உங்களோட அடுத்த கட்டத்தை பார்க்குறது நல்லா. ஏனென்று சொன்னால் இந்த சத்தியமூர்த்தி என்றவர் தன்னுடைய ஊழலை மறைக்கிறதுக்காக, அர்ச்சுனாவை பழிவாங்கிறதுக்காக உங்களை கொலை செய்கிறதற்கு கூட அவர் தயங்க மாட்டார். மிக தெளிவாக திரும்பவும் சொல்கிறேன், இந்த சத்தியமூர்த்தி என்றவர் இந்த கேஸை பெருசாக்கி இந்த அர்ச்சுனா ராமநாதன்கிற பாராளுமன்ற உறுப்பினரை ஜெயிலில் நிரந்தரமாக போடணும், தன்னுடைய வழக்குகள் எல்லாம் தள்ளுபடியாகணும் என்ற நோக்கத்தோட அந்த பாதிக்கப்பட்ட நபர் என்று சொல்றவரை கொலை செய்து அந்த விஷயத்தை பெருசாக பூதகரமாக்குறதுக்கு கூட தயங்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆள் தான் அவர். ஏனென்று சொன்னால் யாருக்குமே பயப்படாமல் தைரியமாக இந்த நாட்கள் வரைக்கும் ஊழல் செய்து கொண்டு திரிகிறவர் தான் இந்த சத்தியமூர்த்தி என்றவர். அதால நீங்க பாதிக்கப்பட்ட நீங்க ஆற்றியாவது கைக்கூலியா கூட இருக்கலாம், அல்ல அதில் போய் முரண்பட்ட நீங்கள் யாராவது சொல்லி கூட செய்திருக்கலாம், அல்லது ஒரு ஆர்வ கோளாறுல இந்த வன்னிமைந்தன் தளத்தாலேயோ அல்லது வன்னிமைந்தன் தளம் சிறிதரன் ஐயா சொல்லியோ இப்படி கட்சிகள், தமிழ் கட்சிகள் எல்லாம் சேர்ந்தோ சிறிதரன் ஐயா சந்திரசேகரனுக்கு சொல்லியோ அல்லது சிறிதரன் ஐயா சத்தியமூர்த்திக்கு சொல்லி சத்தியமூர்த்தி சந்திரசேகருக்கு சொல்லியோ அல்லது டக்ளஸ் ஐயா என்ற ஆக்களை வச்சோ அல்லது அங்கே என்ற ஆக்களை வச்சோ வாழ்வெட்டு குரூப்பை வச்சோ நீங்கள் எல்லா நெட்வொர்க்கும் எங்களுக்கு தெரியும் ஐயா. நீங்கள் பதவிக்காக கடந்த காலங்களில் எங்களோட மக்களை எவ்வளவு தூரம் வித்த நீங்கள், எவ்வளவு தூரம் எங்களோட மக்களின் உரிமைகளை விட்டு கொடுத்த நீங்கள் என்ற சகல விஷயமும் எங்களோட மக்களுக்கு தெரியும்.
அதால நீங்க நான் இல்லை நீ இல்லைன்னு ஒன்றும் சொல்ல இயலாது. நாளைக்கு அர்ச்சுனா எம்பிக்கு ஏதாவது ஒரு உயிர் ஆபத்தோ அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு சேதமோ ஏற்பட்டா அதுக்கு முழு கட்சிகளும் முழு அரசாங்கமும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கு. நாங்கள் இவர் தான் என்று சொல்ல முடியும். ஆனால் முழு பொறுப்பும் ஆளுங்கட்சி அரசாங்கத்தையே சாரும். முக்கியமா இந்த வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகிற அமைச்சர் சந்திரசேகர் தான் இதுக்கு முழு பொறுப்பும் கூறணும். அவர் தான் இந்த அர்ச்சுனா ராமநாதன் பிரச்சனையில பகிரங்கமா பாராளுமன்றத்தில் அச்சுறுத்தினவர். நாங்கள் அடிக்க வலிக்கிட்டால் நீங்க ஓடுறதுக்கு இடம் இருக்காதுண்டு அவர் சொன்ன நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. ஆகவே இந்த சத்தியமூர்த்திக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு ஏதாவது நடக்குமா இருந்தா நீங்க திட்டமிட்டு கொலை செய்யறீங்க. அதை விட இந்த திட்டமிட்டு போய் அங்கே பிளான் பண்ணி டாக்டரோட சண்டை பிடிச்சாக்களுக்கு உங்களோட உயிரில் உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்கள் நடிக்காமல் உங்களோட வருத்தம் சுகமாகிட்டுண்டா தயவு செய்து டிக்கெட் வெட்டி போயிருங்கோ. தேவையில்லாத ஊசிகள் ஏற்றப்பட்டு தேவையில்லாத வருத்தங்கள் உங்களுக்கு புதுசாக வந்து தேவையில்லாத சரீரத்தில் பார்ட்ஸ்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நீங்கள் சில வேளை அர்ச்சுனா அடித்து இவர் இறந்துட்டார் என்று சொல்லுகிற ஒரு நிலைமைக்கு கூட வரலாம். சத்தியமூர்த்தி அப்படிப்பட்ட ஒரு மோசமான அவர் வைத்தியர் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர கடந்த கால செயற்பாடுகளும் இப்போ மக்களோட அவர் பகிர்ந்து கொள்கிற வார்த்தை பிரயோகங்களையும் பார்க்க உண்மையிலேயே அவர் ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்டு சைக்காலஜி சம்பந்தமான ஒரு பிரச்சனையோட அவர் இருக்கிறார். அதால் அவர் தண்ட பிரச்சனைக்கு என்ன வேணும் என்றாலும் செய்வார். இப்போ டீச்சர் கேட்ட கேள்விக்கு நான் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். நன்றி. கதைங்கோ. ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கு. இவ்வளவு பிரச்சனை நடக்கு. உண்மையிலேயே எங்கட வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அல்லது ஒரு ஸ்கூல்ல பிரச்சனை நடக்குதுண்டா ஒன்று பிரின்சிபல் வந்து பொலிசுக்கு அடிக்கணும், டெலிஃபோன் அடிக்கணும், அல்லது அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் அந்த நேரத்தில் பொறுப்பாக இருந்த ஒரு ஆள் பொலிசுக்கு அந்த பிரச்சனையை தெரியப்படுத்தணும். ஆனால் அந்த பிரச்சனையிலையும் பொலிசுக்கு கால் பண்ணுறது யாருன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா தான் 119க்கு கால் பண்ணுறார். ஏன் இந்த ஊழியர்கள் இவ்வளவு மோசமாக பிரச்சனை நடக்க பொலிசுக்கு ஒரு கால் பண்ணி இந்த விஷயத்தை தெரிவிக்கல என்ற கேள்வி எனக்கு இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு ஆளுக்கு வேலையாக இருந்தாலும் இன்னொருவர் அல்லது யாராவது ஒரு ஆள் அந்த முயற்சியை ஏன் செய்யலை? நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னாலே ஃபோன் பண்ணி கூப்பிடுறீங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பிரபஞ்சமான ஹோட்டலில் தாக்கப்படைக்க நீங்களே அந்த வேலையை செய்யலை. இது இந்த கேள்வி வந்து இப்படியே நாங்கள் கேள்விகளை கேட்க போனால் அந்த நிர்வாகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையை நாங்கள் உருவாக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நிர்வாகத்தை சாராத ஒரு பிரச்சனையால அங்கே வேலை செய்கிற ஒரு சில நபர்களால் திட்டமிட்டு செய்யப்பட்டதா இருந்தா இனிமேல் வருகிற இந்த 2-3 நாட்களுக்குள்ள அந்த நிர்வாகம் அதை சரியா விசாரிச்சு அப்படியான ஒரு நபரை பொலிசுல கொண்டு போய் ஒப்படைக்கணும். அது வேலையில இருந்து விலத்தோணும். இது சம்பந்தமான இதை பொலிசுக்கு அறிவிக்கணும், காவல்துறைக்கு அறிவிச்சு இவர் இப்படி செய்திருக்கிறார், நாங்க இவரை வேலையில இருந்து நிப்பாடுறோம், எங்களுக்கும் எங்கட இந்த தொழில் ஸ்தாபனத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த பிரச்சனைக்கும் இவர் தான் இதை திட்டமிட்டு செய்திருக்கிறார், இவர் அதுக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறார் என்றதை தெரியப்படுத்தணும். இல்லைன்னு சொன்னா இதை அவரை மூடி மறைக்கணும், காப்பாற்றினோம்டா அது முழு நிர்வாகத்தையும் ஒரு பிழையான ஒரு படத்தை போடுற மாதிரியா தான் இருக்கும். என்னன்னு சொன்னா அது பிழை. இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து அங்கே ஒரு விஷயத்தை செய்து போட்டு உடனடியாக அடி வாங்கி ரத்தம் ஓடி நின்றுக்குமோ தெரியாது, அதை எடுத்து டிக்டாக்ல சொல்லினோம்டா இந்த வன்னிமைந்தன் டிக்டாக் தளத்தில் அவர் கூவி கொண்டிருக்கிறார், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு தெரியாது. இப்போ பயத்தில் நாங்கள் கேட்குறோம், ஒருத்தன் அடிச்சு போட்டு பொலிசுக்கு கால் பண்ணுவானா அல்லது உங்களுக்கு கால் பண்ணுவானா? அந்த நேரம் அந்த விஷயத்தை செய்து போட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்றானேண்டா நீங்க யாரை பேக்காடுறீங்க? நீங்கள் திட்டமிட்டு சிறிதரன் ஐயாண்ட கைக்கூலிகளா காசுகளை கொடுத்து நீங்க அவர் சிறிதரனுக்கு தெரியாத மாதிரியும் சந்திரசேகருக்கு தெரியாத மாதிரியும் அர்ச்சுனாவை சும்மா சிங்களத்தின் கைக்கூலி அரசாங்கத்தின் கைக்கூலின்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் எல்லாம் செய்து நடத்துகிற நாடகம் வந்து மக்களுக்கு பகிரங்கமாக விளங்கும். மக்கள் முட்டாள் இல்லை, சரியா? நீங்க திட்டமிட்டு செய்கிற வேலைகள் மக்கள் வந்து தெளிவில்லாத ஆக்கலன்னு நீங்க நினைக்கக்கூடாது. நீங்க 1991 நிற்கிறீங்க, இப்ப 2025, சரியா? விளங்கி கொள்ளுங்க. நீங்க வந்து அப்படி ஒரு புலியான கண்ணோட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற மக்களையும் ஒருத்தரை நீங்க யோசிக்காதீங்க. இப்ப இருக்கிற தலைமுறை வேற, சிந்திக்கிற ஆற்றல் வேற. இப்ப நீங்க அங்க இருந்து கொண்டு பழைய மாதிரி யோசிச்சு பழைய மாதிரி இப்படியான வேலைகள் கேவலமான வேலையெல்லாம் செய்யறத நிப்பாட்டுங்க. உங்களுக்கு ஒருத்தனோட கோபம்னு சொன்னா நேரா போய் கேளுங்க, வா சண்டை பிடிப்போம்ண்டு, சரியா? இப்படி கேவலமா பிளான் பண்ணி ஒருத்தனுக்கு பின்னால திரிஞ்சு முதுகில போய் குத்தி 2 பேரும் பிளான் பண்ணி செய்து
இப்படி அரசியல்வாதிகளை வச்சு இப்படியான விஷயங்களை செய்யாதுங்க. நீங்க தமிழ் தேசியம் என்று கதைக்கிறதுக்கே அருகதை இல்லாத ஆக்கள். இன்னொரு கேள்வி, இந்த சுபாஷ் நீங்க சிங்க கொடிய பாவிக்க மாட்டீங்க, ஆனா சிங்க கொடியோடய சேர்ந்து வாழ்ந்த டக்ளஸ் எப்படி ஐயா நீங்கள் வச்சு பக்கத்துல வச்சு போராட்டம் செய்றீங்க? அருவருப்பா இல்லையா உங்களுக்கு இப்படி இந்த கேவலமா கதைக்கிறதுக்கு, மக்களை பேக்காட்டுறதுக்கு? உண்மையாவே நீங்க ஒரு ஒழுங்கான தமிழ் மகன் தேசியத்துக்காக போராடுற ஆளண்டா உங்களுக்கு கால்கையெல்லாம் கூசணும் அந்த இடத்துல நிக்க. சிறுதரனையா போய் ஒரு பாய விரிச்சு போட்டு இருக்கிறீங்க, அதுல உங்களுக்கு வெக்கம் இல்லையா உங்களுக்கு? நீங்க ஒரு தலைவர் வழியில நான் போராடுறேன், தேசியத்துக்காக போராடுறேன், தலைவர் காட்டின வழியில போறேன்றீங்க. இந்த வழியா உங்களுக்கு தலைவர் காட்டினவர்? இவ்வளவு பெரிய போராட்டத்தையே அந்த இந்த இவங்களை ஒருத்தரும் தேவையில்லைன்னு தானே ஒதுக்கி போட்டு தனியன் போராடினது. அப்ப அவருக்கு தெரியாதா இவங்களை கூப்பிட்டு தான் தேசியத்தை புறவணுமெண்டு? ஆற பேக்காட்டுறீங்க. முதலாவது இந்த பேக்காட்டல் வேலையெல்லாம் நிப்பாட்டுங்க. நீங்க இந்த ஏமாத்துறது, பூச்சாண்டி காட்டுறது, இந்த மக்களை ஏமாத்துற வேலைகள் நாங்க சேர்ந்து நிக்கிறோம். இதுல நாங்க சில விஷயங்கள் எங்கட பொறுமையில இழந்து கதைக்க கூடாது. நாங்க சில முடிவுகள் எடுத்ததால உண்மையாவே உங்களோட வயசுகளுக்கு ஏற்ற மாதிரி சிந்தியுங்க. இனி என்றாலும் உங்களோட வயசு, உங்களோட காலங்கள், அரசியல் அனுபவங்கள் என்றெல்லாம் நிறைய சொல்றீங்க. அதுகளை கொஞ்சம் மூளையை கொஞ்சம் பாவீங்க. இன்னைக்கு இவ்வளவு கேவலமா நீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை, ஒரு தமிழனுக்காக குரல் கொடுக்குற ஒருத்தனை இல்லாம ஆக்கி போட்டு நீங்கள் பழைய வாழ்க்கையை வாழணும் என்று யோசிக்கிறது தான் யதார்த்தம். அதுதான் உங்களோட நோக்கம். நீங்க எப்படி பழைய அரசியல் செய்தீங்களோ அது செய்யறதுக்கு அர்ச்சுனா தடையா இருக்கிறார். அது டக்ளஸா இருக்கலாம், அங்கேனா இருக்கலாம், சிறிதரனா இருக்கலாம், அல்லது என்பிபியை சேர்ந்த இந்த சந்திரசேகரா இருக்கலாம். இவைகள் எல்லாருக்குமே பிரச்சனை. பழைய அரசியலை செய்ய அர்ச்சுனா ராமநாதன் விட மாட்டார். அவர் புதுசா மக்களுக்கு செய்து காட்டுவார். மக்கள் இனங்கண்டுவினம், இனம் கண்டுட்டினம். இதுதான் உண்மையான அரசியல். பாராளுமன்றம் என்றா என்னென்று லைவ் போட்டு முதலா போட்டு பாராளுமன்றத்தில் நடக்கிற விஷயங்கள், பாராளுமன்றத்தில் ஒரு எம்பிக்கு இருக்கிற உரிமை, ஒரு அமைச்சருக்கு இருக்கிற உரிமை, சபாநாயகர் என்றா யாரு, அவர் அதுக்குரிய அர்த்தம் என்ன, இதெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தின ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னா அது அர்ச்சுனா ராமநாதன் மட்டும்தான். அதால மக்கள் இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்றத பார்க்கறதுலே குறியா இருக்கணும். அப்ப நாங்கள் அங்க போய் மக்களுக்கு உண்மையா இருக்க வேண்டிய ஒரு நிலப்பாடு வருது. சிங்கள எம்பிமாருக்கோ அல்லது பட்டிதார அமைச்சர்மாருக்கோ நாங்கள் சிங்கி அடிக்கலாது. இனி அங்க போய் நாங்கள் வாயை திறக்கணும். திறக்காட்டி அர்ச்சுனா திறக்கிறத பார்த்துருவினோம், அர்ச்சுனா கதைக்கிறத பார்த்து மக்கள் தெளிவடைஞ்சிருவினோம். இவர் தான் உண்மையா மக்களுக்காக போராடுறாரு. அப்ப எங்கட கட்சியில எல்லாம் நாங்க மூடி போட்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதால துரோகியா இருந்தா என்ன, கள்ளனா இருந்தா என்ன, அது என்னவா இருந்தா என்ன, எவ்வளவு கழிவா இருந்தாலும் எங்கட பதவிக்காக நாங்க என்ன வேணுமென்றாலும் செய்வோம்ன்றதுக்கு உதாரணம் தான் நீங்க இன்றைக்கு செய்த வேலை.